ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நீங்க பாதிக்கப்படுறப்பவே இப்படி ஒரு விஷயத்தை எடுத்து சொல்ல வேண்டியதானே. 20 வருஷத்துக்கு அப்புறம் 30 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க சொல்றது யாரையோ பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோக்கத்துல இருக்குதுன்ற ஒரு பாயிண்ட நிறைய பேர் வந்து முன்வைக்கிறாங்கல்ல. இதை எப்படிமா பாக்குறீங்க? உண்மை இது நீங்க சொல்றது. ஏன் அப்பவே சொல்லல? சரி இப்ப வந்து சொல்றீங்களே, இப்ப இதால வந்து உங்களுக்கு பாதிக்காதா? இப்பவும் பாதிக்காதானே செய்யும். அதெல்லாம் கடந்து போச்சுங்க. எல்லாம் கடந்து போனாலும் நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டீங்களே, வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களே, திருப்பி இது எதுக்கு அதை நோண்டணும்னு நினைக்கிறேன். சோ அதனால அவங்களுக்குள்ள எந்த இதுவும் கிடையாது. இல்லவே இல்லை, ஒரே ரூல் தான். ஒரே ஆமாமா, ரெண்டு பேருக்கும் அது தெரியும். ஸ்டாண்டுனா ஸ்டாண்டு, சிட்டுனா சிட்டு, அவ்வளவுதான். ஏன்னா கெடாப், அவ்வளவுதான். இதே கண்டிப்பு கணவர் மேலே இருந்ததாமா? இல்ல இல்ல, இருந்திருந்தா இருந்திருப்பேன். அப்படி அங்க ரொம்ப சாப்பிட்டா நீங்க அதுதான் பொய்யா வாழ்ந்திருக்கேன். 3 மணி கதையில என்னமா இருக்கு? இல்ல, நான் வந்து 3:16 கரெக்டா. அது என்னவோ நீங்க அப்ப எந்திரிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த கடிகாரத்துல 3:16 தான் இருக்கும். ரொம்ப வருஷமா அந்த டைமிங் வந்து ஒரு மாதிரி போயிட்டே இருக்கு, கரெக்டா போயிட்டு இருக்குது. இப்போ பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம், அந்த ஜன்னலை திறந்தீங்கன்னா அந்த பிரபஞ்சத்தோட நான் இப்படி பேசிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாரும் அது கடவுள்லாம் எனக்கு கண்ணுக்கு தெரியுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நல்லபடியா மூஞ்சு கை கால் கழுவிட்டு நல்ல விபூதியை போட்டுட்டு வந்து உட்காந்தோன்னா எங்க அம்மா கிட்ட நானும் என் கருமாரியும் அன்பா பேசிப்போம். நம்ம பெரிய தப்பு செஞ்சுதான் கல்யாணமே பண்ணோம், ஏதோ நம்ம சாதிச்சுட்டு தான் நினைச்சோம். ஆனா சாதிக்கவே இல்லை பாருங்களேன். அதுவும் கரெக்டா இல்லை, கடல்ல தத்தளிக்கிற கப்பல் மாதிரி போயிடுச்சு வாழ்க்கை. இப்ப என்ன சாதிச்சோம்? அவங்க கிட்ட இருந்து நம்ம சாபத்தை தான் வாங்கிட்டோம். தாய் தகப்பன் கிட்ட இருந்து நம்ம சாபத்தை தான் வாங்கணும். சரி, இங்கேயாவது நம்ம ஸ்ட்ராங்கா நின்னோமா? அதுவும் கிடையாது. அப்ப அட்லீஸ்ட் இப்ப நெக்ஸ்ட் என்னன்னா என் பிள்ளைங்களை ரெடி பண்ணணும் நான். சோ இதெல்லாம் வந்து நான் நினைச்சுக்கிட்டே இருந்தா நான் வாழ முடியாது. நம்ம யாருக்காக பிறந்தோம்? இன்னொரு கேரக்டருக்காக நம்ம பிறந்தோம்? நம்ம நமக்காக தானே. இப்ப நம்ம ஒரு பேரண்ட்டை சூஸ் பண்றது கூட நம்ம தான் சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த அம்மா அப்பா வயித்துல நம்ம பிறக்கணும்னு நம்ம தான் வந்து சூஸ் பண்ணுமே ஒழிய அதுக்கு காரணம் அப்பா அம்மாவும் கிடையாது. நம்ம வாழ்க்கையை நம்ம தான் சூஸ் பண்ணோம். இவர் தான் வேணும்னு நம்ம போனோம். அது இல்லாத போது அதையே தொங்கிக்கிட்டு இருக்க கூடாதுல்ல. காதலிக்கும் போது வந்து கொடுத்த அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப பத்திரமாவே வச்சிருக்கேன். என்னை விட எங்க சார் பத்திரமா வச்சிருந்தாரு. அந்த பெட்டி என்கிட்ட வந்துருச்சு, அதனால நான் பத்திரமா வச்சிருக்கேன். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இது என்னமா? அவர் வந்து அழகா நான் கொடுத்த ஒரு பொருளையும் சேர்த்து வச்சிருக்காரு. நான் எழுதின லெட்டர்ஸ், அவர் எனக்கு எழுதின லெட்டர்ஸ் எல்லாமே வந்து அவர் ஒரு பெட்டியில பொக்கிஷமா வச்சிருந்தாரு. அவங்க கிளம்பும் போது எல்லாமே எடுத்துட்டு போனாங்க, இது மட்டும் எனக்காக விட்டுட்டு போயிட்டாரு. வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். என் கூட இருக்கிறவங்க தமிழ் சினிமாவின் ஒரு மிகச்சிறந்த ஆளுமை. 80களில் இருந்த அத்தனை பேருக்கும் வந்து இவங்களை அதிகமா கொண்டாடி இருப்பாங்க. ரொம்ப செல்லமா சொல்லணும் அப்படின்னா நளினிமா. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற முறையில இந்த கேள்வியை வந்து நான் உங்ககிட்ட முன்வைக்கிறேன். இப்ப வந்து ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரி, தமிழ் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும் இல்ல மலையாள இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், ஒரு விஷயம் வந்து உலுக்கி எடுத்திருக்கு. ஹேமா கமிட்டி அவங்களுடைய அறிக்கை வந்து பாத்தீங்கன்னா பல பேரை வந்து புகாருக்கு வந்து உள்ள ஆக்கி இருக்கு. அதை பத்தி நடிகை விசித்ரா கூட வந்து பேசுறப்ப வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில கண்ணியமானவர்கள்ல வந்து கண்டிப்பா நான் டி ராஜேந்தர் அவர்களை தான் சொல்லுவேன் அப்படிங்கறத ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. நீங்க அவர் கூட வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்கல்ல, சோ அந்த ஒரு உண்மை 100ல 200% உண்மை. எங்க சார் வந்து மூச்சு கூட அந்த கேமராக்கு வந்து இந்த லைட்டிங்காக வந்து பிடிப்பாங்க. அப்ப கூட மூச்சு அடக்கிக்குமா, மூச்சு கையில படுது அப்படின்னுவாரு. தந்தை ஸ்தானம், அதுக்கு மேல ஒரு குரு ஸ்தானம், அதுக்கு மேல தெய்வ ஸ்தானத்துல வைக்கலாம் எங்க டைரக்டர். ரொம்ப சேஃப், இஸ் டூ மச் சேஃப் ஆக்சுவலி. ரொம்ப பியூட்டிஃபுல் டைரக்டர். எனக்கெல்லாம் வந்து அவர் கிடைச்சதுன்றது பெரிய விஷயம் வாழ்க்கையில். சினிமாவில் நீங்க பார்த்த ஜென்டில்மேன்கள்னு சொல்லிட்டு யாரையெல்லாம் குறிப்பிட்டு சொல்லுவீங்க? நான் ஒர்க் பண்ண எல்லாருமே ஜென்டில்மேன் தாங்க. எல்லா இடத்துலையுமே நீங்க நம்ம சொல்ற சினிமா மட்டும் இல்லைங்க இந்த ப்ராப்ளம். எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஒரு காலேஜா இருக்கட்டும், ஸ்கூலா இருக்கட்டும், ஆஃபீஸா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் இருக்கு. என்னன்னா இப்பதான் ஸ்ட்ராங் விமென்ஸ் வந்து வெளியே வராங்க சொல்றதுக்கு. இன்னொன்று வந்து ஒருத்தவங்க பார்க்குற பார்வையிலேயே இவங்க எப்படி பார்க்குறாங்க நமக்கு தெரியாதாங்க. வி ஆர் டூ மச் பிரில்லியன்ட். பெண்கள் வந்து உண்மையிலேயே சக்திங்க. அது எந்தத்துக்கு இப்படி தப்பா யூஸ் பண்ணி இப்படி வெளியே கொச்சப்படுத்துறாங்கன்னு எனக்கு தெரியல. நம்மளை மீறி நம்ம மேலே யாராலையும் கை வைக்க முடியுமா சொல்லுங்க? அதனால எனக்கு தெரியல. பட் இது இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டு வராங்க. விமென்ஸ்லாம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டு வராங்க. அந்த இஷ்யூ நீங்க நடக்கிறதெல்லாம் நீங்க பார்த்துட்டு தான்? நான் படிச்சிருக்கேன். கேரளால கமிட்டி வந்ததுக்கு அப்புறமா அதோட அறிக்கை வந்ததெல்லாம் நீங்க எப்படி மேம் பாக்குறீங்க? ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்காங்கன்னு சொல்றேன் நான். இது வந்து கொஞ்சம் இன்னும் டிலே பண்ணிட்டாங்க. பட் இப்போ எல்லாருமே வந்து ஒரு பயப்படுவாங்க. எல்லாருடைய அணுகுமுறைகளும் வந்து மாறி இருக்கும்னு நினைக்கிறேன் நான்.
நிச்சயமா. இது ஒரு பக்கம் நம்ம பாசிட்டிவா பார்த்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு பெரிய கேள்வி வருது. நீங்க பாதிக்கப்படுறப்பவே இப்படி ஒரு விஷயத்தை எடுத்து சொல்ல வேண்டியதானே? 20 வருஷத்துக்கு அப்புறம் 30 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க சொல்றது யாரையோ பழி வாங்கணும் கண்டிப்பா. அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோக்கத்துல இருக்குதுன்ற ஒரு பாயிண்ட நிறைய பேர் வந்து முன்வைக்கிறாங்கல்ல, இதை எப்படிமா பாக்குறீங்க? உண்மை இது நீங்க சொல்றது. ஏன் அப்பவே சொல்லல? சரி இப்போ வந்து சொல்றீங்களே, இப்ப இதால வந்து உங்களுக்கு பாதிக்காதா? இப்பவும் பாதிக்காதானே செய்யும். அதெல்லாம் கடந்து போச்சுங்க. எல்லாம் கடந்து போனாலும் நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டீங்களே, வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களே, திருப்பி இது எதுக்கு அதை நோண்டணும்னு நினைக்கிறேன். பட் இப்ப இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாருமே நல்லா ஸ்ட்ராங்கா வெளியே வந்து ஃபைட் பண்றாங்க. நோபடி கேன் டச் வித்அவுட் தேர் நாலேஜ் இல்லைங்களா? எதுக்கு பழசெல்லாம் இப்ப திருப்பி கொண்டு வராங்கன்னு தெரியல. நாங்கெல்லாம் கூட நிறைய மலையாள படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், தெலுங்கு பண்ணியிருக்கேன், கன்னடா பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி எனக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் நடக்கல. பிகாஸ் எங்க பேரண்ட்ஸ்லாம் இருந்தாங்க எல்லாரும். பட் எல்லாமே கடந்து தான் போகும். ஒருவேளை அவங்க கிட்ட ஏதாவது கேட்டிருக்கலாம், அவங்க ஏதாவது பண்ணிருக்கலாம். பட் எனக்கு வந்து பார்வையே தெரியுங்க. இப்ப நம்ம வந்து ஒரு பெரிய இடத்துல நடிக்க போறோம்னா, இல்லம்மா எனக்கு இது சரியா வராது, இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்லாம் எனக்கு வேண்டாம், எங்க அம்மா உடனே ஓகேமான்னு கொண்டு போய் அட்வான்ஸ் திருப்பி கொடுத்துருவாங்க. வேண்டாம், எங்க பாப்பா வந்து கம்ஃபர்டபுளா இல்லை, வேண்டாம் அப்படின்னு வந்துருவாங்க. ஸோ நமக்கு வந்து பேரண்ட்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா கூட இருக்கணும். அவங்க கூட இருந்தாங்கன்னா என்ன வேணா சாதிக்கலாம் நம்ம. நளினி அம்மாவுக்கு அமைஞ்ச மாதிரி எல்லா பெண்களுக்கும் அமையும் ஒரு பெரிய அதெல்லாம் இல்ல, நம்ம தான் அமைச்சுக்கிறது. நீங்க போல்டா இருந்தா யாருமே நம்ம கிட்ட வர மாட்டாங்க இல்லைங்களா? பாதுகாப்பான ஒரு சூழலை பெண்கள் எப்படி ஏற்படுத்திக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்ப நம்ம வெளியே போறோங்க. இப்ப 9 மணிக்கு மேல இப்ப ஆபீஸ்ல இருந்து வெளியே வராங்க. சோ வந்து இப்ப வந்து பெரிய பெரிய ஆபீஸ்ல எல்லாம் கூட கூடவே ஒருத்தங்க வராங்க கேப்ல வந்து. இவங்க இறங்கிட்டாங்களா, இறங்கினதுக்கு அப்புறம் அடுத்த நாள் அவங்க டீம் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, பிள்ளைங்க வீட்டுல இருக்கிறதுனால அடுத்த நாள் டீம்ல இருந்து ஃபோன் பண்றாங்க, நீங்க சேஃபா வந்து இறங்கிட்டீங்களா, வீடு வரைக்கும் வந்துட்டீங்களா, உள்ள போற வரைக்கும் வந்து வெயிட் பண்ணிட்டு அனுப்புறாங்க. ஸோ ரொம்ப போல்டா தான் இருக்காங்க பிள்ளைங்களும். அதையும் மீறி நைட்ல போய் எங்கேயா டிராவல் பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறது, அதுல தான் ஏதாவது சின்ன சின்ன தப்பு நடந்துச்சுன்னா அதை வந்து பசங்க பெண்கள் வந்து நம்மளே வந்து கான்ஃபிடென்ட்டா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த நாட்டுக்கு வேணா எங்க வேணா போய் தனியா வாழ்ந்துட்டு வரலாங்க. நீங்க எப்படிமா 2 பேருமே பெண் பிள்ளையும் வச்சிருந்தீங்க, அப்புறம் ஆண் பிள்ளை 2 பிள்ளைகளுமே செல்லம் அதிகமா கொடுக்குற அந்த மாதிரியான பாகுபாடெல்லாம் இருக்கு? எல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஸ்ட்ரிக்ட் தான். உட்கார்னா எந்திரிக்கணும். ஏதாவது ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு ஆம்பளை பிள்ளை பிடிச்சிரும், அப்பாவுக்கு பெண் பிள்ளை மேல ரொம்ப ஆசை வந்துரும். சோ அதனால ஒரு நான் பெத்த பிள்ளை தானே, அது ஆண் பிள்ளை பொம்பளை பிள்ளை. எங்க வீட்டுல பொம்பளை பிள்ளை தான் ஆண் பிள்ளை மாதிரி. பையன் வந்து பொம்பளை மாதிரி அழகா அப்படியே கொஞ்சிக்கிட்டே இருப்பான். இவன் வந்து அப்படி ரக்கடா இருப்பான். போதும் போதும் கொஞ்சம் இதெல்லாம் அப்படின்னுவாங்க அந்த மாதிரி. சோ அதனால அவங்களுக்குள்ள எந்த இதுவும் கிடையாது. இல்லவே இல்லை, ஒரே ரூல் தான், ஒரே. ஆமாமா, 2 பேருக்கும் அது தெரியும். ஸ்டாண்டுனா ஸ்டாண்டு, சிட்டுனா சிட்டு, அவ்வளவுதான். இனஃப், கெட் அப், அவ்வளவுதான். இதே கண்டிப்பு கணவர் மேலே இருந்ததாமா? இல்ல இல்ல, இருந்திருந்தா இருந்திருப்பேன். அப்படி அங்க ரொம்ப சாஃப்டா நீங்க? அதுதான் பொய்யா வாழ்ந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து திருப்பியும் வந்து உங்களுடைய நிறைய விஷயங்கள், நீங்க ஆசைப்பட்ட நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, இன்னைக்கு கொடுக்கக்கூடிய ஷெட்யூல்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்றீங்க? பிளஸ் கதையெல்லாம் எப்படி வந்து கேட்குறீங்க? ரொம்பலாம் இப்ப வந்து மண்டையில போட்டு ஏத்திக்கிட்டே அப்பா இதெல்லாம் இதுக்கு நம்ம உரு பண்றோம், இதுக்கு ஹோம்ஒர்க் பண்றோம், இதுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. என்ன வருதோ அதுல நம்ம என்ன நல்லது பண்றோம் அவ்வளவுதான். ஒழுங்கா போனோமா, நடிச்சோமா, 6 மணிக்கு வீட்டுக்கு வந்தோமா, ஹாப்பியா வந்து சாப்பிட்டோமா, படுத்தோமா, அவ்வளவுதான். சும்மா போட்டு என்ன எல்லாமே கொடுத்தாச்சு, என்ன கொடுக்கல? அவார்ட்ல இருந்து இவ்வளவு படங்கள் நடிச்சாச்சு, நல்ல பிள்ளைங்களை கொடுத்தாச்சு, நல்ல லைஃப் கொடுத்தாரு. இப்ப மத்தவங்களுக்கு நம்ம வழி விட்டுட்டு ஒழுங்கா இருக்கணும் என்ன கேட்டா. ஸோ அழகா சீரியல் வந்து எனக்கு வந்து கம்ஃபர்டபுள். அழகா ஒரு சீரியல் பண்ணேன்னா ஒரு 10 நாள் வேலை செஞ்சேன்னா, நான் பாட்டுக்கு பையன் தூக்கணும்னா, கோயில் குளம் போனோம்னா போறோம். இதை விட என்ன வேணும்? சாட்டிஸ்ஃபைடு லைஃப். ஓகே. சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த ஆர்டிஸ்டா கொடுக்குற வரைக்கும் கிடையாது. ஆமா. ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களுடைய 50+ பிளான்ஸ் என்னவா இருக்கு? உங்களுக்கு 60 மேன். சரி சொல்ல வேணாம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன பிளான்ஸ் இதெல்லாம்? நம்ம போட்ட பிளானா? ஒண்ணும் கிடையாது. நான்லாம் வந்து திருப்பிலாம் நடிக்க கூட வரமாட்டேன், அப்படியெல்லாம் பெரிய இது மாதிரி எல்லாம் சொன்னேன் நான். உடனே தந்தி பேப்பரை கூப்பிட்டு, நான் சத்தியமா திருப்பி கேமரா பார்க்க மாட்டேன், இன்னைக்கு அந்த கேமரா தான் எனக்கு சோறு போடுது, அதனால எதுவுமே சொல்லக்கூடாது, போற வரைக்கும் போட்டோம், அவையார் வரைக்கும் நடிக்கணும்னா கூட நடிச்சுட்டு இப்படி கண்ண மூடுவோம். சினிமா இல்லாம பர்சனலா சில பிளான்ஸ் இருக்கும்ல. உதாரணத்துக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி உலகத்துல இருக்கிற மொத்த இடங்களையும் வந்து சுத்தி பார்க்கணும், இந்த கோவில் கைலாயத்துல இருந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தாச்சு. என்ன கோயில் பார்க்கணும்? ஒரு 78 திவ்ய தேசம் முடிச்சாச்சு, 250 பாடல் பெற்ற ஸ்தலங்கள் முடிச்சாச்சு. எல்லாம் மேக்சிமம். போகாத இடம் எதா இருக்கா? காசிக்கு போக முடியலங்க. இந்த காசி இந்த விஸ்வநாதன் விச்சு இருக்கிறாரே, கூப்பிட மாட்டேங்கிறாரு. விச்சு கூப்பிட்டாதான் போகணும். அது மட்டும் தான் பெண்டிங்ல இருக்கு, அது வெயிட்டிங்ல இருக்குது. சில கதைகள் வந்து கேட்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அது சர்ச்சைக்குரிய ஒரு கதைகளாகவும் இருக்கும். அப்படி ஒரு கதையா தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100வது நாள் படம் வந்து
அமைஞ்சது. அவருடைய லைஃப்லேயே வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ரூல் வந்து மோகன் சாரும் வந்து ட்ரை பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த டைம்ல அந்த விஷயங்கள் அதில் 100வது நாள் வந்து அம்மா தான் கதை கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் கதையெல்லாம் கேட்கல. மணிவண்ணன் சார் வந்து இப்படி வாமா, இப்படி போமா, இப்படி பயப்படுமா, அப்புறம் அந்த செவரில் உடைச்ச உடனே அந்த டெட் பாடி வெளியே வரும், அதுக்கு கத்து, இந்த மாதிரி தான் சொன்னாங்க. பட் இது ஒரு கதையா நம்ம தியேட்டர்ல பார்க்கும்போது தான் ஐயோ இவ்வளோ இருக்குதான்னு நினைச்சோம். கமலா தியேட்டரை நான் பார்க்க போறேன், ரீ ரெக்கார்டிங்கோட பார்த்துட்டு நானும் அப்படியே அலறி இருக்கேன். ஐயோ இப்படி நடிச்சிருக்கோமா நம்ம அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய இஷ்யூ வந்துச்சு இல்லைங்களா, அவங்க ஒருத்தவங்க வந்து கொலை பண்ணி போட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது எங்கேயோ போயிடுச்சு. என்னது திருப்பி போய் படம் பார்க்க வேண்டிய மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னுட்டு. ஏன்னா அந்த படத்தை பார்த்துதான் அந்த தம்பி அப்படி தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. 83, 84ல பாத்தீங்கன்னா பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு படம் வந்து 100வது நாளா இருந்தது. இன்னொன்னு வந்து ஒரு ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆன்டி ஹீரோவா பண்றாரு. யாருமே எடுக்காத ஒரு இதை வந்து மோகன் எடுத்து பண்ணாங்க. ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஆமா ஆமா ஆமா, சூப்பர். அது எப்படி எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, எவ்வளவு ஒரு ரிஸ்க் அது. அதுக்கப்புறம் வில்லனா தானே கூப்பிடுவாங்கன்ற அந்த பயம்லாம் இல்லாம மோனி வந்து ரொம்ப அழகா பண்ணாங்க. அந்த படத்துக்கு அப்புறம் இப்போ வந்து 2024ல கோட் படத்துல விஜய் கூட வில்லனா நடிச்சிருக்காரு. சோ அதுவும் வந்து அப்படி ஒரு விஷயமும் நடந்திருக்கு. பாத்தீங்களா? பாக்கலைங்க, நான் தான் எங்க சினிமா பாக்கணும். உங்க கோ ஆர்டிஸ்ட்ங்கறதால தகவல் வந்து நான் சொல்லிருந்தேன். சொல்லிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அது கலக்குவாப்ல மோகன் வந்து வேற லெவல்ல கலக்குவாரு. உங்களுக்கும் அவருக்குமான அந்த கெமிஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலா வந்து ஒரு கூட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா பாட்டு லைன் வந்து உங்களுக்காக எழுதுனதா இல்ல இந்த பாட்டுக்கு வந்து நளினி வந்தாங்களா அப்படிங்கிற மாதிரிதான் அந்த விழியிலே சாங் வந்து அவ்வளவு அழகா கம்போஸ் பண்ணிருப்பாங்க. அதோடைய ஒரு பெஸ்ட் பிக்சர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல கூட நான் வந்து அந்த இடத்துல பார்த்த உடனே அதே விழியிலே வந்து பிடிச்சு போட்டீங்க. சோ அது எப்படி இப்போ வரைக்கும் அது இதுல அந்த சாங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சாங்குக்கான ஒரு டேட்டே கிடையாது. அது சீன்ஸ் பண்ணும்போதே சின்ன சின்னதா மணிவண்ணன் சார் வந்து சின்ன சின்னதா மாண்டேஜ் ஷாட்டை எடுத்து பண்ணாரு. பாபு மாஸ்டர் தான் பண்ணாங்க. அதுக்கு டக்கு டக்கு டக்குன்னு எடுத்துருவாரு. பாபு நான் இந்த மாதிரி பண்ண போறேன்னு, ஸோ இப்படி நடக்கட்டும் அப்படி பண்ணட்டும்னு சொல்லிட்டு. பட் அது இவ்வளோ பெரிய ஹிட்ன்றது வந்து கடவுளோட ஆசீர்வாதம் தான். மோகன் எப்படின்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. நம்மளை வந்து ஐயோ மோகன் சார் ஆச்சு பயணங்கள் முடிவுதெல்லாம் ஹிட் கொடுத்தாரு அதெல்லாம் மறந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு. சிரி நல்லா சிரிக்கிறியா அப்புறம் என்ன அப்படின்னுவாரு. இப்படி நட நான் அப்படி பண்றேன் அப்படி. அதாவது அந்த கிவ் அண்ட் டேக் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். உங்களுக்கும் முரளி சாருக்குமான அந்த விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆமா ஆமா, முரளி வந்து சொல்லுவாப்ல நம்ம 2 பேரும் அக்கா தம்பி தான் கரெக்டா இருக்கும், நம்ம 2 பேரும் ஜோடி வேற போட்டிருக்காங்க இப்படி நல்லாவா இருக்கும் அப்படின்னு. நல்லாவே இருக்காது. லவ் சீன் எல்லாம் பண்ணுவேன், கீதாஞ்சலில பண்ணுவோம், 2 பேரும் சிரிச்சிருவோம், ஒரு 4-5 டேக் வாங்கிடுவோம். ஏன்னா எங்களுக்கு அந்த 2 பேருமே வந்து ஒரு பிரதர்லி அஃபெக்ஷன். இன்ஃபேக்ட் அவர் வந்து தவறதுக்கு முன்னாடி ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தான் எங்களுக்கு வந்து மீட்டிங் நடந்துச்சு சார், நடிகர் சங்க மீட்டிங். அப்போ வந்து கார்ல இப்படி நின்றுட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்கோம். லைஃப் பத்தி என்ன, ஹேர்டல்ஸ் என்ன, பிள்ளைங்க என்ன பண்ண போறாங்க, நீ என்ன படிக்க வைக்கிற அப்படின்னு பயங்கரமா பேசிட்டு இருந்தோம். பேசி 2வது நாள் வந்து இந்த மாதிரி போது அது பெரிய தாங்க முடியாத ஒரு இழப்புன்னா அது பெரிய இழப்பு. எனக்கெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு ஸ்வீட் பர்சன், பியூட்டிஃபுல், அவ்வளோ பெரிய அவங்க அப்பாலாம் இவ்வளோ பெரிய டைரக்டர், அவ்வளோ ஒரு டவுன் டு இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமே, நான் என் முகத்தையே நீ பார்க்காத என்னோட சைடில் நீ பார்த்து லவ் சீன் பண்ணு அப்படின்னு. இந்த மாதிரி அந்த மெமரிஸ்லாம் வேற லெவல். ஏதாவது ஒரு பாயிண்ட்ல வந்து உயிருள்ள ஒரு உஷால அந்த உஷா வந்து கதாபாத்திரம் தான் அவரோட லைஃப்ல வந்து ஒரு விஷயமா இருக்க போகுதுங்கிறத முன்கூட்டியே நீங்க கெஸ் பண்ணீங்களா இல்ல என்னைக்கா டிஆர் சாரை போய் பார்த்து கேட்டிருக்கீங்களா, சார் பாத்தீங்களா என்ன பிளே பண்ணி அவர் அங்கதான் நான் 8 அடியில தள்ளி நிற்பேன். ஐயோ என்ன இப்ப சார் வந்து அதை பேஸ் பண்ணி இப்ப இன்னொரு படம் பண்ண போறாங்க பிப்ரவரியில. சொல்லிட்டு இருந்தாரு உஷாவோட அந்த செகண்ட் பார்ட் மாதிரி பண்ண போறேமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. கண்டிப்பா பண்ணலாம் சார் அப்படின்னு. சோ நீங்க தான் உஷா மம்மியா இருப்பீங்க. இல்ல அது வந்து செகண்ட் பார்ட் மாதிரி ஏதோ பண்றாங்க போல இருக்குது, அது பண்ண போறோம் அப்ப நாங்க அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார் கல்யாணம் பண்றது அதெல்லாம் வந்து அப்புறம் தான் கரெக்டா அந்த டைம்ல தான் நடந்துச்சு எல்லாமே. அது வரைக்கும் டைட்டில் வைக்காம இருந்தாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உயிருள்ள ஒரு விஷயம் வச்சாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிலிம்கோட பிராண்ட் மட்டும் தான் இருந்துச்சு. அப்புறம் சார் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது வச்சாங்க. இந்த நான் சொன்ன 2 ஹீரோக்கள் மட்டும் இல்லாம மற்ற கோ ஆர்டிஸ்டோட வந்து அதிகப்படியா வந்து எனக்கு சில கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அந்த பேர் பெருசா பேசப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றது உங்களோட பர்சனல் ஃபேவரட்டா நீங்க சொல்றது எதுமா? விஜயகாந்த் அண்ணா, சுரேஷ், அப்புறம் சத்யராஜ் அண்ணா. சத்யராஜ் அண்ணன்லாம் ஆக்ட் பண்ணும்போது யாருமே வந்து ஹீரோவா ஆக்ட் பண்ணும்போது யாரும் நடிக்க மாட்டேன்னாங்க அண்ணனோட. ஏன்னா அப்ப அண்ணன் நிறைய வில்லன் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க நடிக்கிற முக்காவாசி படத்துல அண்ணன் இருப்பாரு. ஒண்ணு வில்லனா இருக்கும், தம்பி அண்ணனா இருப்பாரு, அந்த மாதிரி எல்லாத்துலயும் இருப்பாரு அவரு. ஸோ பண்ணும்போது நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் இரவு பூக்கள் பண்ணோம். இந்த மல்லி மல்லி செண்டு மல்லி அந்த சாங் எல்லாம் நானும் அவனோட டூயட்லாம் பாடியிருப்போம் பயங்கரமா.
சிரிச்சுக்கிட்டே இருக்கும். வார்த்தைக்கு வார்த்தைக்கு அண்ணன் அண்ணன் நீங்க எல்லாரையும் சொல்லிட்டு அதுதான் மைனஸும் அதுதான் பிளஸும் அதுதான். ஓகே ஓகே. அதே மாதிரி விஜயகாந்த் அண்ணன் பாதுகாப்புக்கு வந்து நம்ம யாரையுமே கூட்டு போக வேண்டாம், அண்ணன் ஒருத்தர் நம்மளை வந்து அப்படி பார்த்துப்பாரு. இப்ப நான் ரொம்ப படம் ஒர்க் பண்ணதுனால அழுவேன் எங்க வீட்டுக்கு போகணும்னு. அம்மா இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க, பண்ண சொல்லுவார் நாங்கெல்லாம் இருக்குமே என்ன உனக்கு வீட்டுக்கு போகணும்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க அலைவோசை பண்ணும்போது அப்ப நான் வந்து ஊட்டியில ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 5-6 படத்துக்கு முடிச்சுட்டு இறங்குனா மேட்டுப்பாளையத்துல எங்களுக்கு அலைவோசை ஷூட். இப்போ ஒரு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. அப்ப அம்மா சொல்றாங்க நான் அழுகிறேன், நான் வீட்டுக்கு போனேன். அப்ப சொல்றேன் நான் தான் இருக்கேன் உனக்கு என்ன. இல்ல எனக்கு அண்ணன் தம்பி, என்ன பெரிய அண்ணன் தம்பி பாசம் உனக்கு, இப்ப ஒழுங்கா நடிக்கிற வேலையை பாருன்னு. அண்ணன் என்ன பண்ணு, சரி அவளை ரொம்ப திட்டாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்க அந்த மேட்டுப்பாளையம் பாரத் லாட்ஜ்னு நினைக்கிறேன், ஃபுல்லா ரவுண்டா சேரை போட்டு எல்லாருக்கும் ஒரு பேப்பர் பென் கொடுத்து சரி நேம் பிளேஸ் திங்ஸ் அனிமல் விளையாடலாமா அப்படின்னு. ஓ சரி சரி அப்படின்ட்டு. இப்போ வந்து அவளுக்கு வீட்டுக்கு போற ஆசையெல்லாம் வராதுமா, அழகா விளையாடுவோம்னு சொல்லிட்டு அதாவது என்னை வந்து ரொம்ப அது கூல் பண்ணி அந்த விளையாட்டெல்லாம் விளையாட சொல்லி அப்புறம் எல்லாம் யார் நானு, ராதாரவி அண்ணன், செந்தில் அண்ணன், கவுண்டமணி அண்ணன், எல்லாரும் ஹாஜா ஷெரீஃப் எல்லாம் ரவுண்டா உட்காந்து எல்லாம் விளையாடி எல்லாம் தப்பு தப்பா எழுதி எல்லாருமே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் காமிச்சு. நீங்க தான் எழுதுனீங்களா? எல்லாரும் எழுதுவோம்ல நேம் பிளேஸ் திங்ஸ் அனிமல். ஓகே ஓகே. எல்லாம் பாரு தப்பு தப்பா எழுதுறாங்க பாரு, இப்பதான் தெரியுது லட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கிண்டல் பண்ணி. சோ அப்படியே இப்ப உனக்கு வீட்டுக்கு போறோம்னு ஆசை, அது நாளைக்கு விளையாடலாமா, நான் சரிங்கண்ணா அப்படின்னு அப்பெல்லாம் உங்களை சமாதானப்படுத்திருக்காங்க. ஆமா அண்ணா வந்து இஸ் கிரேட். இப்போ வரைக்கும் எந்த ஹீரோயினுக்கும் நடக்காத விஷயம், ஒரே வருஷத்துல அதிகப்படியா படங்கள் நடித்த ஹீரோயின் அப்படிங்கிற ஒரு பெருமை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 வருஷம், ஒரு வருஷம் 23, ஒரு வருஷம் 24 படம். என்ன மேம் இப்படி ஓடி இருக்கும் பாருங்க. இப்ப இவ்வளவு அழகா ரெஸ்ட் எடுக்கிறோம்னா அதுக்கு அந்த ஓட்டம் தான் காரணம். எப்படி மேனேஜ் பண்ணீங்க? அம்மா தான் எல்லாமே. அம்மாக்கு வந்து 24 ஹவர்ஸே பத்தாது. ஐயோ 24 மணி நேரத்துல இந்த முடியுது ஒரு டே அப்படின்னு நினைப்பாங்க. அப்படின்னா பாருங்க. ஓகே. இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ்லாம் வராதா? ஏன்னா திடீர்னு ஒரு 10 நாள் தமிழ் படம், அப்படியே வந்து டிராவல் பண்ணா ஒரு மலையாள படம், அப்படியே கன்னடா, இப்படி போறப்ப அப்ப வந்து ஃபீல்ட் எல்லாம் இங்கதானே இருந்துச்சு, எல்லாமே இங்கதானே. அவுட்டோர் போறாங்க, சாங் பண்றாங்கன்னா ஊட்டி போனாங்கன்னா சொல்லிடுவாங்க எல்லாருக்கிட்டையும், நாங்க வரோம், நாங்க உங்களுக்கு சாங் ஏதாவது பண்ணணும்னா பண்ணிக்கலாங்க அப்படின்வாங்க. ஸோ காலையில நடிச்சிட்டோம்னா மத்தியானம் ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுவேன், ஈவினிங் நைட் சாங் ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுவேன், அப்படி பண்ணி கொடுப்பாங்க. எப்படி அந்த கேரக்டர்லாம் ஞாபகம் வச்சுக்கீங்க? கேரக்டர் என்ன சொல்றாரோ அதுதான். அம்மா தானே. டான்ஸுங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது, எல்லாத்துக்கும் மாத்தி மாத்தி டான்ஸ் ஆடிட வேண்டியதுதான். என்னன்னா அப்ப வந்து இப்போ சப்போஸ் தூக்கம் வருதுன்னா அது எப்படி தூக்கம் வரும் இந்த வயசுல, எப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்க வேண்டாமா அப்படின்வாங்க. அப்படி சொல்லியே வந்து எனக்கு ஆமா இல்ல நம்ம ஃப்ரெஷ்ஷா தானே இருக்கோம் அப்படின்னுட்டு. என் பிள்ளைங்க கூட ஏதாவது தூக்கம் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்ல இப்பெல்லாம் அப்படின்னா, அம்மா உங்க அம்மா பண்ணதெல்லாம் எங்களுக்கு அப்ளிக் பண்ணாதீங்க அப்படின்வாங்க. நீங்களே ஏதாவது ஒரு கதையை வந்து ஸ்ட்ரிக்டா வந்து நோ அப்படிங்கிற மாதிரி நிராகரிச்ச ஒரு விஷயம்லாம் நடந்திருக்கா? அப்படின்னா எல்லா கதையும் நிராகரிச்சிருப்பேன். என்கிட்ட கிட்ட வர விட மாட்டாங்க, எதை கேட்டாலும் வேணாமா அது நல்லா இல்லம்மா, என்னடி நல்லா இல்லைன்னு. அதனால என்கிட்ட கதை கேட்கறதுக்குலாம் கிட்டே வர விட மாட்டாங்க, அவங்களே எல்லாம் கேட்டு. சோ இப்ப சமீப காலங்கள்ல கதைகள்லாம் நீங்க தானே கேக்குறீங்க? ஆமா. அந்த கேரவன்லாம் இல்லாத நாட்கள் வந்து எப்படி மேம் வந்து நீங்களா சமாளிச்சு? நல்லா இருந்துச்சுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏதாவது ஒரு வீட்டுல போவோம், அழகா அந்த வீட்டுல கொஞ்சம் அடுப்பு காலியா இருந்துச்சுன்னா அம்மா போய் நான் சமைக்கிறேன்ப்பா அப்படின்னு சமைப்பாங்க, நல்லா சமைச்சு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. நல்லா இருக்கும் அந்த வீட்டுல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறது. இல்லை சப்போஸ் ஒண்ணுமே இல்லை ஒரு மரத்துக்கு ட்ரெஸ் பண்ணணும்னா லைட் ஆஃபீஸஸ்லாம் வந்து அழகா வேஷ்டிலாம் ரவுண்ட் பண்ணி கட்டிட்டு வந்துருக்குமா அப்படின்வாங்க. அப்ப இந்த போன் எல்லாம் கையில இல்லை இல்லைங்களா, அதனால நல்ல மக்கள். அந்த ரசிகர்கள் எப்படி மேம் இருந்தாங்க? அது உண்மையான ரசிகர்கள் ஆக்சுவலி, இன்ஃபேக்ட் பயங்கரமா. ஏன்னா இப்ப வந்து செல்ஃபி கேட்பாங்க, கேமரால கண்டிப்பா ஒரு போட்டோ எடுக்கணும்னு இருக்கும். சோ அப்போ இருந்தவங்க எல்லாம் வெறும் உங்களுக்கு கையில அந்த ஆட்டோகிராஃபே நமக்கு எவ்வளவு பிளஸ் பண்ணும் தெரியுமாங்க. நம்மளோட பேர் எத்தனை மட்டும் எழுதுறோம் நம்ம, அதுவே நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இந்த ராமாராமா எழுதுற மாதிரி தான் இது எல்லாமே. நமக்கு தெரியல, இதெல்லாம் வந்து யூனிவர்ஸோட ஒரு கனெக்ஷன்ஸ். இதெல்லாம் நவீன யுகத்துல இதெல்லாம் இப்ப மிஸ் பண்றீங்களா? கண்டிப்பா. இப்ப லாஸ்ட் ஆட்டோகிராஃப் யாரும் வாங்கிருக்காங்கன்னா ரொம்ப வருஷங்கள் இருக்கும். நான் வந்தோடனே ஒரு செல்ஃபி தானே கேட்பாங்க. என்ன செல்ஃபின்ற பேர்ல மேல படுத்துக்கிட்டு அப்படி கிட்ட வந்து உங்களுக்கு என்ன எனக்கு எடுக்க தெரியாதுங்க அப்படின்னா அப்படி இப்படி 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 வந்து அது ஒண்ணுதான் கொஞ்சம் சங்கடமா இருக்குது. யார்கிட்ட அது கொடுத்து எடுங்கன்னா இல்ல அது எடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு செல்ஃபின்னு ஒண்ணு எடுக்கணும். அது இன்னைக்கு இருக்கிற பசங்க எல்லாம் உங்களை எப்படி வந்து ரொம்ப பரிச்சயமா பாக்குறாங்க, எதை அடையாளப்படுத்தி பாக்குறாங்க? வெல் அட்டாச்மெண்ட் இல்ல, சின்ன பாப்பாவை அடையாளப்படுத்தி தான் பாக்குறாங்க. உண்மையிலேயே வந்து வெரி லவபிள் அம்மா அப்படின்னு. அதே மாரி ஆர்டர்ன்ட்டு அந்த 80s ஃபேன் யாராவது வந்துட்டு அந்த பாட்டை வச்சுட்டு அப்படி வந்து வர்றப்ப அந்த ஃபீல் வந்து எப்படி இருக்கும்? அது நல்லா இருக்கும். இப்ப ஐயோ எங்க பாட்டி சொல்லுவாங்கம்மா அந்த காலத்துல நீங்க அவ்வளவு நடிச்சிருக்கீங்க இவ்வளவு நடிச்சிருக்கீங்கன்னு சொல்லும்போது ஆமாடா அப்படின்னு சொல்லுவேன்.
அதே மாதிரி முக்கியமா சிவாஜி ஐயாவோட சேர்ந்து நீங்க நடிச்ச அந்த ஒரு அனுபவம். ஆமா, நான் 5 படம் பண்ணியிருக்கேன். எழுதாத சட்டங்கள், வம்சவிளக்கு, ம். ராஜரிஷி, சாதனை ம். நல்லா பண்ணியிருக்கேன். அப்போ வந்து இந்த செட்டுக்குள்ள வரும்போது எல்லாரும் பயமுறுத்துவாங்க. சிவாஜி அப்பா வந்து அப்படி பயங்கரம் பயமுறுத்துவாங்க. ஆனா எங்க அம்மா சொல்லுவாங்க, நீ அவரை மாதிரிலாம் நடிக்க முடியாது, அவர்கிட்ட எல்லாம் நம்ம கிட்ட கூட போக முடியாது. நீ உன்ன மாதிரி நடி, நீயா நடி. நீ போட்டு சும்மா வந்து அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னா பயப்படாத. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ம். அவரும் ஒரு ஆர்டிஸ்ட், நீ ஒரு ஆர்டிஸ்ட், அப்படி நினைச்சின்னா உனக்கு ஈஸியா வரும்னு சொல்லி அப்படி நடிச்சதுதான். ம். பட் அப்பாவே வந்து பாராட்டுவாரு, ம். பரவாயில்ல பிள்ளை, ம். கலக்குறியே அப்படின்னுவாரு. ம். ம். இல்ல ஏதாவது தப்புனா சொல்லி கொடுங்கப்பா. எதுக்கு நான் சொல்லி கொடுங்க, அதுதான் டேரக்டர் இருக்கார்ல, ஏஎஸ் பிரகாசம் சார் தான் டைரக்ஷன். ம். அதை பாரு அவர் சொல்லுவாரு பாரு, ப்ரொஃபசர் சொல்லுவாரு அப்படின்னாரு. ம். ப்ரொஃபசர் போதுமா அப்படின்னா, போதும் நான் கரெக்டா தான் பண்றாங்க அப்படின்னு. ஸோ நல்லபடியா வாழ்த்துவார், மனசார வாழ்த்துவார். அவர் நடிச்சதை நாங்கெல்லாம் வந்து படங்கள்ல பார்த்தோம், நீங்க பக்கத்துல இருந்து பாத்தீங்கல்ல, சோ அந்த அனுபவம் எப்படி இருந்தது? அதுதான் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், மேக்கப்லாம் கூட ஹைப்ரோஸ் இப்படி இது இந்த கேரக்டருக்கு. ம். அதுல வந்து இந்திரா காந்தி அம்மா கெட்ட போட்டிருப்பேன் நான். ம். ம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து போடும்போது அவர் டைரக்டர் சொல்லிருக்காரு, என்ன அவ்வளோ பெரிய அம்மா வேஷம் நீங்க வந்து அவளுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு. இல்லைன்னா நீங்க அந்த பிள்ளைக்கு மூக்கெல்லாம் பயங்கரமா அம்மா மாதிரி தான் இருக்கும், நீங்க பார்ப்போம்னு. அது ஃபர்னில் பேலஸ்ல நடக்குது. அப்போ வந்து எனக்கு மேக்கப்லாம் போட்டுட்டு என்னை வர சொல்லிட்டாரு. அவர் தள்ளி உட்காந்துருந்தாரு. நான் டக்கு 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 அந்த வயசுக்கு ஓவர் ஃபாஸ்டாக நடந்த உடனே அவர் அப்படியே எந்திரிச்சிட்டாரு. ப்ரொஃபஸரை கூப்பிட்டு, வாத்தியாரா என்னையா உண்மைதான் பண்ணி சொன்னது, அந்த விகுலாம் வச்சுட்டு அந்த பிள்ளை அம்மா மாதிரியே நடக்கிறாங்க, இந்திரா காந்தி அம்மா மாதிரியே நடக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆப்ட். அப்புறம் அந்த ஐப்ரோஸ்லாம் சின்னது இப்படி பண்ணணும் அதெல்லாம் சொல்லி கொடுத்து அழகா அவர் வரைஞ்சி அழகா பெரிய ஒரு லெஜெண்டோட ஆக்ட் பண்ண ஒரு பெரிய பெருமை. ஆக்சுவலி அது கிரேட். இது 1 2 படங்கள் இல்ல, 5 5 படம், படங்கள் 5 அப்படிங்கிறது. படம் தான். ஆமா, அது யாருக்குமே மற்றவங்களுக்குலாம் அது பெரிய கொடுப்பினையா கிடைக்கல. சோ அந்த இதுவே நீங்க பெரிய பிளஸ்டா தான் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு சினிமாவுல கிடைச்ச இன்னும் மறக்க முடியாத பிளஸ்ட் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்காமா? சிவாஜி அப்பா கூட நீங்க நடிச்ச மாதிரி ஆமா, வேற இல்ல ஏதாவது? இது இந்த பிளெஸ்ட்ன்றதை விட இவ்வளோ பெரிய விஷயம். இப்போ நாங்கள் ராஜரிஷி பண்ணும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, விஸ்வாமித்ரா இருக்க பொண்ணு சகுந்தலை அந்த நடையே பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து எப்படி ஒரு சாதனையில வந்து ஒரு ஆஸ் எ டிரெக்டராக பண்ணியிருப்பாரோ அப்படியே ஆப்போசிட். அந்த கம்பீரமான ஒரு நடை, அந்த நடக்கும்போது சொல்லுவார், நீ வந்து நடக்கும்போது இது வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம், நீ வந்து எப்படி நடக்கணும், எப்படி நிற்கணும், கூன் வளையக்கூடாது, ஒரு கால் இப்படி வச்சுட்டு ஒரு காலில் தான் நிற்கணும், நிற்கும் போது ஒரு சைடாக நிற்கணும். அந்த அந்த ஸ்கெட்ச் யார் சொல்லிக் கொடுப்பா? அது அவர் வந்து பாட புத்தகம். ஆக்சுவலி ஆர்டிஸ்ட் எங்களுக்கு வந்து அவருடைய ஒரு படங்கள் பார்த்தாலே நம்ம நிறைய அந்த அப்படியே மானிட்டரியாவே நம்ம கற்றுக்கலாம். ஒன்று அப்படி டிஃப்ரென்ஷியேட்ஸ் சொல்லி கொடுப்பார். இந்த கதைக்கு இப்படி வந்துச்சுன்னா இந்த கதாபாத்திரத்துக்கு நீ இப்படி தான் இருக்கணும், மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்த ஒரு லெஜெண்ட் வந்து கிரேட். அப்பாவுக்கு மிஞ்சின யார் இருக்கா? யாரும் இல்லை. அதே மாதிரி கலைஞர் அப்பா பாலைவன ரோஜாக்கள், கடமை கண்டி கட்டுப்பாடுலாம் பண்ணும்போது அவரோட ரைட்டிங்ஸ் எப்படி இருக்குன்னா, சீன் பேப்பர் வரும்போது ஒரு எழுத்து கூட அக்ஷரம் வந்து பிழை இருக்காது. அவரோட எழுத்துல நாங்க பேசியிருக்கோன்றது பெரிய விஷயம். நீங்க சொன்னீங்களா லெஜெண்ட்ஸ்னா, கலைஞரப்பாவோட வசனத்துலலாம் நாங்க நடிச்சிருக்கோன்றது பெருமை, யாருக்குமே கிடைக்காத ஒரு பெருமை. ஸோ அதெல்லாம் வந்து கிரேட். அப்பாவோட அந்த ரைட்டிங்ஸ், அப்புறம் முரசொலி ஆஃபீஸ்ல நாங்கள் ஒர்க் பண்ணது எல்லாமே வந்து கிரேட். நிறைய நண்பர்கள், உங்களோட நடித்த நிறைய நண்பர்கள் பத்தி சொன்னீங்க. உங்களுடைய பெண் நட்பு வட்டாரத்தை பத்தி ரொம்ப சீக்கிரட்டாவே வச்சிருக்கீங்களே? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே எனக்கு இருக்காங்க. ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ ராதிகாமாலாம் எனக்கு சிஸ்டர்னு நான் சொல்லுவேன். எனக்கு என்னுடைய நிறைய நல்ல விஷயங்கள், எனக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் இருந்தால் கூட எனக்கு முன்னாடி வந்து நிற்கிறதுல வந்து ராதிகாமா, சீமாக்கா, நான் இருக்கேன்னு சொல்லி நிற்கிறது சீமாக்கா, குட்டி பத்மினியம்மா, இவங்கெல்லாம் வந்து வேற லெவல். நான் வந்து சொன்னேன், தாயார் வந்து எனக்கு மனுஷ ரூபன்ற மாதிரி எனக்கு கருமாரி மாதிரி தெரிவாங்க. 3 சக்தி வந்து என்கிட்ட நிற்கிற மாதிரி இருப்பாங்க இவங்கெல்லாம் எனக்கு முன்னாடி. அதே மாதிரி நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சாதனா, வனிதா, ஊர்வஷி, இவங்க எல்லாம் நல்லபடியா பேசிப்போம். அருணா, கல்லுக்குளிரம் அருணா, நேத்தெல்லாம் கூட யூடியூப்ல அவங்களுடைய சிக்கன்லாம் பண்ணிட்டு உடனே ஃபோன் பண்ணி, நான் உன்னோட சிக்கன் பண்ண சூப்பரா இருந்தது அப்படின்னு சொன்னேன். ஸோ இது ஒரு மாதிரி அழகா போயிட்டு இருக்கு இந்த நட்பு வட்டம் எல்லாமே. காம்படிட்டரா இருந்த டைம்ல எப்படி மேம் இருந்தது? காம்படிட்டர் நான் நினைச்சதே இல்லையே பாப்பா. பட் ஆனா மக்கள் எல்லாரும் அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. பிஸியா நாங்க 80ஸ்ல பாத்தீங்கன்னா காம்படிட்டரே கிடையாது. இப்போ அம்பிகாமாலாம் வந்து ஒரு படம் பண்ண முடியல, நளினி இந்த படம் நான் வந்து உனக்கு தான் சொல்லியிருக்கேன் நீ பண்ணு அப்படின்ட்டு போவாங்க. அந்த மாதிரிதான், நாங்க காம்படிஷனே கிடையாது. எங்களுக்கு முடியல இந்த படம் நீங்க பண்றீங்களான்னு கேட்போம், அப்படிதான் பண்ணிப்போமே ஒழிய இந்த மாதிரி எனக்கு இல்லைன்னா யாருக்குமே இல்லைன்னு அந்த தாட்ஸ் கூட எங்களுக்குலாம் கிடையாது. பெரிய விஷயம். ஏன்னா இன்னைக்கெல்லாம் வந்து அந்த படத்தை நீ பண்ணுன்னு சொல்றதுக்கு எத்தனை பேருக்கு மனசு வரும்? ஒரு ஆங்கரிங் சான்ஸ் அந்த மாதிரி இல்லை. எங்க எல்லாருமே இன்னசென்ஸ். அப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே இன்னசென்ஸ்.
நாங்க ஆக்சுவலி இப்ப நாங்க பொன்னிமாமா அம்பிகாமாலாம் நிறைய விஷயங்கள் பேசுவோம். அந்த படம் பண்ணல, இந்த படம் பண்ணல, இந்த படம் நீ பண்ணல, நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அடிக்கடி ரீயூனியன் வேற நடத்துறீங்கல்ல? இல்ல நான் இல்ல பட் அவங்க நடத்துறாங்க, நீங்க கொஞ்சம் மிஸ்ஸிங் இல்ல, நான் வரவே மாட்டேன். ஏன்னா நான் தான் 7:30க்குலாம் தூங்குற வேலை ஆச்சு. எனக்கு செட் ஆகாது அதெல்லாம். போகணும்ன்ற ஆசை அந்த ஆசையெல்லாம் இல்லைங்க. என்ன நடந்தாலும் 7:30க்கு நான் தூங்கணும்பா அப்படிங்கறத அதை விட என்னங்க வேணும் லைஃப்ல? தேவையில்லாத காசிப்ஸ், தேவையில்லாத பேச்சுக்கள் எதுக்கு நமக்கு? டேபிள் கிட்ட போய் உட்காந்தாலே அன்னெசரி பேசணும். அது எதுக்கு நமக்கு? சினிமாவில் வந்து ரொம்ப சின்ன ஏஜ்லயே வந்து நீங்க வந்துட்டீங்க. அதாவது ஸ்கூல் டேஸ் எல்லாம் வந்து முழுசா கம்ப்ளீட் பண்ணாம வந்துட்டீங்க. எப்பயாவது ஒரு நாள் வருத்தப்பட்டீங்களா? நான் வந்து காலேஜ் பக்கமே எட்டி பார்த்தது இல்லையா, ஸ்கூலே முழுசா முடிக்கலன்னு டெய்லி வருத்தப்படுவேங்க. ஆனா இன்னைக்கும் எங்க இந்த டீச்சர்ஸ் டேக்கு எங்க மிஸ் வந்து வனரோஜா மிஸ்ன்னு சொல்லிட்டு, எனக்கு அவங்க எங்க ரமா மிஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க 2 பேர் பார்த்து தான் எனக்கு லைஃப்ல டீச்சர் ஆகணும்னு ஆசை. எங்க மிஸ் வந்து யூஎஸ்ல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க, எப்படி இருக்கடா நீ, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஃபுல் கான்டாக்ட். ஃபுல்லாக நான் வந்து யாரையுமே மறக்கலை, தள்ளியும் வைக்கல. ஸோ டில் நவ் எங்கள் டீச்சர்ஸ் வந்தாங்கன்னா போய் பார்ப்பேன் எல்லாரையுமே. எங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட போவேன். பட் சொல்லுவேன், நான் படிக்கல இல்லை மிஸ், அதுக்கு என்னடி நீ தான் பேர் வாங்கியிருக்கேன் அப்படின்வாங்க. அவங்க என்ன வந்து தேத்துவாங்க. படிக்கலைன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன்னா, நீ தான் இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து இந்த மாதிரி நளினி எங்கள் ஸ்டூடெண்ட்டு, நளினி எங்களோட படித்தா அப்படின்னு சொல்கிறது எங்களுக்கு பெருமையாக இருக்குது. நீ என்ன அதை படித்தாலும் இவ்வளோ பெரிய பேர் வராதுன்னு சொல்லி என்னை தேத்துவாங்க. 14-15 வயசுல வந்து நீங்க நடிக்க வரப்போ உங்க மனசுக்குள்ள நேச்சுரலா ஒரு ஓட்டம் ஓடிட்டு இருக்கும்ல, அதெல்லாம் என்னவா இருந்தது? என்ன ஓட்டம் ஓடி, ஐயோ என்னை கொண்டு போய் தள்ளுறாங்களே அப்படின்னு எங்கள் அம்மாவை டெய்லி சமைச்சிக்கிட்டு இருந்தப்ப அவ்வளோதான். தெரியாது, ஏன்னா எங்கள் ஃபேமிலிக்காக தானே. அம்மா வந்து எல்லாம் 8 பசங்க இருக்காங்க, இவங்களுக்கு வந்து நல்ல லைஃப் வரணும்னா யாராவது ஒருத்தர் கஷ்டப்படுறதுல தப்பு இல்லைல்ல அப்படின்னு புரிய வச்சு தான் நடிக்க வச்சாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல வந்து மெச்சூர்டான ஒரு ஆக்டிங்குள்ள வந்து அடி எடுத்து வைக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு லவ் இல்லாம அது சாத்தியமா இருக்காது. நீங்க என்னதான் ஃபோர்ஸ்ஃபுல்லா உள்ள வந்து நம்மளோட ஃபேமிலிக்காகன்னு வந்திருந்தாலும், ஏன்னா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அதுல வந்து தெரிஞ்சிருது. கடமைக்காக பண்ண எந்த பெர்ஃபார்மன்ஸையும் பார்க்க முடியாது இல்லையா? ஒவ்வொரு விஷயத்துலயும் நீங்க அவ்வளவு இன்வால்வ்மெண்டோட பண்ணீங்களா? அந்த லேர்னிங் வந்து எப்படி வந்து உங்களுக்குள்ள நேச்சுரலா உள்ள வந்தது? இல்ல, அது டைரக்டர்ஸ் தாங்க காரணம். நம்ம வந்து டைரக்டரோட ஆர்டிஸ்ட். நம்ம ஒரு வாட்டி வரலன்னா ஒரு 10 ரிஹர்சல் பண்ணுவோம். அதுக்கப்புறமா வந்து அவங்க தான் நம்மளை ட்ரெயின் பண்ணது. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் இருக்கா, லவ் இருக்குது, வாழ்க்கை இருக்குது, கல்யாணம் பண்ண இப்படி ஒரு அழகா ஒரு குழந்தை பிறக்கும், அது எல்லாமே வந்து சினிமா தான் நம்மளை கற்றுக் கொடுத்துச்சு. இப்படி ஒரு பீக் டைம்ல இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் அனௌன்ஸ்மெண்ட் பண்றீங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சினிமால இருந்து நான் நடிக்கல அப்படின்னு ஒரு பிரேக்லாம் எடுக்கிறீங்க. இதெல்லாம் வந்து நான் வந்து வெயிட்டிங்க. கல்யாணம்னு ஒண்ணு பண்ண உடனே ஃபர்ஸ்ட் நாங்க சொன்னது வந்து மாலை மலருக்கு தான். கங்காதரன் சொல்லிட்டு ஒரு அண்ணா இருப்பாங்க, இருக்காங்களா, அவருக்கு தான் முதல்ல போன் பண்ணோம். அவர் நம்பவே மாட்டேன்னுட்டாரு, அட சும்மா இருமா அப்படின்னு. அப்ப வந்து இந்த போன் இல்லைங்களா, போயிட்டு கீழே போய் நாங்க 2 பேரும் பண்றோம், நம்ப மாட்டேன்னுட்டாரு. இல்ல சும்மா இருமா, நீ கல்யாணம் எல்லாம் பண்ணிருந்தா, உங்க வீட்டுல விடுவாங்களா உடனே அப்படிலாம் சொன்னாரு. இல்லைன்னே நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னோடனே ஃபர்ஸ்ட் வந்த பத்திரிக்கை வந்து மாலைமல்ல தான் எங்களோட போட்டோ வந்துச்சு, கல்யாணம் ஆச்சுன்னுட்டு. ஸோ அதனால வெயிட்டிங். நான் அப்படியே குடும்ப வாழ்க்கை டெய்லி வந்து சுமதியன் சுந்தரி மாதிரி ஒரு ஆலய மணின்னு ஓசையிலே அந்த மாதிரி எல்லாம் வாழணும். அப்புறம் தான் தெரிஞ்சது அது என்னன்னுட்டு. ஓகேமா, சந்தோஷமா அந்த பாட்டை என்ஜாய் பண்ணிட்டீங்க. அதுல இந்த ஃபேஸும் வந்துட்டீங்க. மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா 2002 அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பேக் 2000 அப்போ வந்து ஒரு கம்பேக் வந்து கொடுக்குறீங்க, கிருஷ்ணதாசி. சோ படங்கள்ல பாத்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரி ஃபர்ஸ்ட் நான் சாமி படம் தான் நடிக்கணும்னு வெயிட் பண்ணேன். அது கூட அப்படிதான் வந்துச்சு. எங்க அம்மா கிட்ட போய், இல்ல நான் முதல்ல சினிமாக்குள்ள, ஏன்னா திருப்பி நான் வரேனே, நான் திருப்பி சினிமா சாமி உன்கிட்ட இருந்து வரணும்ன்றதுதான் ராஜராஜேஸ்வரியில ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் வந்து டிஆர் சாருக்காக வந்து காதல் அழிவதில்லையில பண்ணீங்க. ஸோ அந்த கம்பேக்ல வந்து அப்படி கமர்ஷியல் படமா அவர் படத்துல திருப்பி வந்ததுங்கிற மாதிரிலாம் இருந்தது. எப்படி இருந்தது? எங்க சார் வந்து எங்க நளினியா இது எங்க உஷாவா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ஆமா, அவர் வந்து நான் இதை ரொம்ப சாஃப்டா பாத்திருக்காரா, என்ன வந்து ஒரு அரகன்ஸா நடிக்க வைக்க சொல்லும் போது, எப்பா எப்படி பண்ற, கண்ணெல்லாம் இப்ப உருட்டுற எப்படி அப்படின்வாங்க. அவரோட மேட் நான்ங்கிறதுனால எனக்கு சந்தோஷம் அவரோட படம் ஃபர்ஸ்ட் திருப்பி பண்ணதுங்கிறது. அதே மாதிரிதான் ரொம்ப ஆச்சரியமா நாங்க எல்லாரும் பார்த்த ஒரு ஃபேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த காமிக்கல் என்ட்ரி. ஆமா, நளினிமாவ இல்ல இவங்க இந்த ரோலா என்னையா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய இதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சின்ன பாப்பா பெரிய பாப்பாவா இருக்கட்டும், அதே மாதிரி லண்டன்ல வந்து நீங்க வடிவேல் அவர்களுடைய பேரா பண்ண அந்த விஷயங்கள் வந்து இப்ப வரைக்கும் பேபிமா அப்படின்னாலே நீங்க வந்துடுறீங்க. சோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு யாருக்கும் என்ன வந்து நளினின்னா அப்ப அந்த ஒல்லியான நளினி அப்படி காமிச்சா கூட யாருக்கும் தெரியாது. அப்படின்னா சின்ன பாப்பா காமிச்சிங்கன்னா
எங்க சின்ன பாப்பா அப்படின்வாங்க. ஸோ உண்மையிலே இப்போ க்ளோஸ் டு ஹார்ட்னா சின்ன பாப்பா தான். எல்லாருக்கும் எல்லாம் பிடிச்சது. என்னோட ட்ராவலே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நம்ம வந்ததே ஒரு பப்ளிங்காக வந்தோம். எல்லா பயப்படுற படத்துலையும் நான் இருப்பேன். இந்த பேய் படமா இருக்கட்டும், திகில் எதுவாக இருந்தாலும். அதுக்கப்புறம் ஒரு சாமி ஜோனர் போனோம். அதுக்கப்புறம் ஒரு கேப்பு. அதுக்கப்புறம் திருப்பி ரீஎன்ட்ரி வந்து ஒரு வேம்பில் இறங்கணும். அதுக்கப்புறம் அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து காமெடி. என்னோட ஜோனரே வந்து மாறி 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 ஒரு மாதிரி நல்ல இப்போ வந்து எல்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவ் கேரக்டரா பண்றேன், மற்றதுனா வேண்டான்ற மாதிரி இப்போ எனக்குள்ளேயே நான் முடிவு பண்ணிட்டு இருக்கேன். ஆனா ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து கலந்து நீங்க ஆமா பண்ணிட்டேன். பண்ணிட்டீங்க. ஆமா சில பர்டிகுலர் நடிகர்களோட சேர்ந்து நடிக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருந்ததா? இது வரைக்கும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கும் ரஜினி சார் காம்போ, கமல் சார் காம்போலாம் வந்து மக்கள் எதிர்பார்த்த ஒரு காம்போவா இருந்தது. நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. சோ அந்த காம்போ நிறைவேறல அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. எங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதுதான். நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் இவ்வளவுதான். அவ்வளவுதான். யாராவது நடிகர்கள் அவ்வளவுதான். 80s டைரக்டர்ஸ் கூடயும் ஒர்க் பண்ணிருக்கீங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து இந்த 2K இயக்குனர்கள் அவங்க கூடயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஒர்க்கிங் ஸ்டைல் இந்த மாதிரி விஷயங்கள்ல என்ன டிஃபரன்ஸ் வந்து ஃபீல் பண்றீங்க? ஒர்க்கிங் ஸ்டைல் மட்டும் இல்லைங்க, படங்களே வந்து வேற லெவல் பண்றாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அதுவும் செதுக்குறாங்க. இன்ஃபேக்ட் ஆர்டிஸ்ட் வந்து இப்பதான் செதுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பெல்லாம் நாங்க சொல்றோம்ல, நாங்க டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட்னுட்டு. ஆனா இப்போ வந்து அவங்க சொல்ற நரேஷனே வேற மாதிரி இருக்குது. நம்மள வேலை வாங்குறதுமே ரொம்ப அழகா இருக்கு. இப்போ நான் ஒரு சின்னதா இப்போ ஒரு இது பண்ணிட்டேன், வெப் சீரிஸ் ஒன்று பண்ணேன். அந்த டைரக்டர் பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு ஷாட்டுமே வரைஞ்சு இவ்வளோதான் திரும்பணும், இதுக்கு மேலே திரும்பக்கூடாது, இவ்வளோதான் சிரிக்கணும், இதுக்கு மேலே சிரிக்கக்கூடாது, ஒரு ஒரு நமக்குள்ள ஒரு அந்த கிராஃப் வச்சு அதை கம்மி பண்ணி மேலேயும் போகக்கூடாது, கீழே வரக்கூடாது, இவ்வளோதான். நமக்கு இது ரொம்ப புதுமையாக இருக்குது. ஆக்சுவலி இன்ஃபேக்ட் இப்போ தான் கற்றுக்கிறேன் நான். இப்போ இருக்கிற டேரக்டர்ஸ் கிட்ட வந்து தேர் ஹேட்ஸ் ஆஃப், வேற லெவல் பண்ணுறாங்கப்பா. என்னையா பண்ணுறாங்க நீங்கள் இவங்க அப்படின்னு பார்த்தா அவங்க படங்கள் உண்மையிலேயே கிரேட். உங்களுடைய ஸ்டைலுக்கு வந்து அதை அடாப்ட் பண்ணிட்டீங்களா மேம்? ஏன்னா நீங்க வந்து 7:30 முடிச்சுடுவீங்க. இப்போ எல்லாம் சமீப காலங்களில் தூக்கம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களா? அதுல எப்படி செட் ஆகுது? நான் அவுடோர் போக மாட்டேங்க. அவுடோர் வேண்டாம். தவிர்க்க முடியாததுன்னா பண்ணலாம். அது கூட சொல்லிடுவேன் நான். எனக்கு கொஞ்சம் ஏர்லியா தூக்கம் வந்துடும். 9 வரைக்கும் நீங்க போகணும், 9 o'clock மேலே வேணும்னா எனக்கு கொஞ்சம் முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக ஒரு நேப் எடுத்துக்கிட்டேன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகிடுவேன் அப்படின்னு. பட் இப்போ அவுடோர் இப்போ ஹைதராபாத்ல இருந்து ஒரு 7 வருஷம் இருந்தேன். அவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து 7 மணிக்கெலாம் போயிடுவேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே என்னை குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்க, கம்ஃபர்டபுளாக என்னை வச்சுக்கிட்டாங்க, நல்லா ஒர்க் பண்ணிட்டு வந்தேன். இப்போ வந்து போகிறோம், எல்லாமே இருக்குது, கடவுள் எல்லாமே கொடுத்துருக்குறாரு இல்லையா? நமக்கு இஷ்டப்பட்டு தான் பண்ண போகிறோம், இல்லைன்னா வேண்டாம்னு சொல்ல போகிறோம். ஸோ இட்ஸ் ஹாப்பி. 9 o'clock வந்து டெய்லி கேட்க மாட்டாங்கல்ல. ஆமாம், எப்பயாவது தான் கேட்பாங்க. அப்போ நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துடலாம். 2 பிள்ளைகளை வளர்ப்பதற்கான அந்த விஷயங்கள்லாம் எப்படி வந்து கையாண்டீங்க? ரொம்ப கண்டிப்பான அம்மாவா? கண்டிப்பான அம்மாங்க, ரொம்ப ஸ்ட்ராங் விமன். நீங்க கண்டிப்பான ஆளா யாராவது நம்ப முடியும்? இல்ல, நம்பித்தான் ஆகணும், வேற வழி இல்லை. எங்க வீட்டுல எங்க அண்ணா பசங்க எல்லாம் என் வீட்டுக்கே வர மாட்டானுங்க. பயம்னா நான் வந்து மார்க்ஸ் வச்சுதான் உள்ளே விடுவேன் நான். எங்க அண்ணன் தம்பிங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அடிக்கவே மாட்டானுங்க. இருடா அத்தைக்கிட்ட கொண்டு போறேன்டா சொன்னா போதும், அடுத்த டேர்ம்ல பாத்தீங்கன்னா அவனுக்கு நல்ல மார்க்ஸ் வாங்கியிருப்பானுங்க. இல்லை பேசாதேன்றேன். எங்கள் பிள்ளைங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்ல மார்க்ஸ் எடுத்தால் தான் வீட்டுக்குள்ளேயே சேர்ப்பேன். என்னோட பையனோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சிஏ எழுதியிருக்காங்கன்னா அதுக்கு சொல்லுவாங்க, அதுக்கு காரணம் ஆண்டி தான், இல்லாட்டி ஆண்டி வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் அந்த கண்டிப்பு தேவை பிள்ளைங்களுக்கு. ஏன்னா சிங்கிள் பேரண்ட்டு, பசங்க வந்து எங்கேயும் டைவர்ட் ஆகக்கூடாது, ஒரு சின்ன கண்டிப்பு. பட் இது கொடுத்தா தான் நான் அது கொடுப்பேன்ற மாதிரி நாங்கள் எங்களோட டீலிங்ஸ் அப்படி தான் இருக்கும். நான் எனக்கு பிள்ளைங்களோட இது எல்லாத்தையும் மீறி என் பிள்ளைங்க வந்து கேட்டாங்க, அதுதான் பெரிய விஷயம். அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். நிச்சயமா பிள்ளைகள் எப்பவுமே பெற்றவர்களோட விவரமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய பிரிவெல்லாம் வந்து அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க? அவங்க எவ்வளோ மெச்சூர்டா அதை வந்து ஹேண்டில் பண்ணாங்க? இல்லை, அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இன்ஃபேக்ட் எங்கள் வீட்டுக்காரர் வந்து சொல்லும்போது, அப்பா தேங்க்யூப்பா, என் அம்மா எங்களோட தானே இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பட் இட்ஸ் நைஸ் ஆக்சுவலி. நல்ல பிள்ளைங்க அவங்க. அவரும் கரெக்டாக ரொம்ப அந்த ஹர்ட் பண்ணுற மாதிரியான ஹஸ்பண்ட் இல்லை, அவர் ரொம்ப நல்ல மனுஷன். ஸோ இவங்க படிப்புக்கு, ஏன்னா அவர் பார்க்க நிறைய நம்ம ஆளுங்க வருவாங்க இல்லைங்களா, ஸோ அதில் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது நான் ரொம்ப இதாக இருந்தேன். யாராவது வீட்டுக்கு வந்தால் கூட பிள்ளைங்க வெளியே வர விட மாட்டேன் நான். சும்மா ஹலோ சொல்லிட்டு உள்ளே போயிடணும், யார் சொந்தக்காரங்க வந்தாலும் வணக்கம் சொல்லிட்டு போயிடணும். அதனால் எங்களுக்கு வந்து அது நல்லா தான் இருந்துச்சு. அது ஒரு கதவு மூடினா இன்னொரு கதவு திறக்கும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி என் பிள்ளைங்களோட வாழ்க்கை நல்லா இருந்தது காரணம் அவர் தான் சொல்லுவேன். அவர் கிளம்பினதுனால தான் என் பிள்ளைங்க நல்லா படிச்சு பேரு கூட வாங்கினாங்க. இந்த கேள்வி வந்து ஏதோ ஒரு கியூரியாசிட்டிக்காகவோ இல்லை ஒரு இதுக்காகவோ நான் கேட்கல. பொதுவாக வந்து பிரிவில் இருக்கக்கூடிய பெற்றவங்களை வந்து சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து பிள்ளைகளுக்கு நேச்சுரலாகவே இருக்கும். நம்ம என்னதான் அப்பா சந்தோஷமா நம்மளை பார்த்துக்கிட்டாங்க, அம்மா வந்து அளவுக்கு அதிகமாக நம்மளை கவனிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா கூட அந்த ஒரு இருக்கும். ஏதாவது ஒரு தருணத்துல அப்படி ஒரு மனசுல உங்களுக்கு ஒரு எண்ணமா அது இருந்துச்சா? என் பிள்ளைங்களுக்கு சத்தியமா கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து பிரிவுன்னா அப்படி அடிச்சு கிடிச்சு அப்படிலாம் இல்லையே. என் பிள்ளைங்க நல்லா பேசுவாங்க அவங்க அப்பா கிட்ட.
அவங்க அப்பாவுக்கு என்ன வேணுதோ அவங்க பண்ண போறாங்க. அந்த மாதிரி திருப்பி சேர்ந்து தான் ஒரே இடத்துல இருக்கணும்லாம் இல்லவே இல்லையே. அவங்க அந்த இடத்துல நல்லா இருக்காங்க, நான் இங்க நல்லா இருக்கேன், அவ்வளவுதான். சேர்த்து வைக்கிற எண்ணங்கள் என் பிள்ளைங்களுக்கு சுத்தமா கிடையாது. வேண்டாமா, யூ பி ஹாப்பி, ஹீ பி ஹாப்பி, அப்படிதான். அப்போதைய தனிமையெல்லாம் எப்படி மேம் வந்து ஹேண்டில் பண்ணீங்க? கடந்து வந்தாச்சு, திரும்பி எதுக்கு திரும்பி பார்க்கணும்? டிப்ஸா தெரிஞ்சுக்கலாம்ல. இன்னைக்கு நிறைய பேர் வந்து இருக்கு அந்த தனிமை வந்து ஏதோ ஒரு வகையில் ஆட்கொள்ளுது. இல்ல, ஆட்கொள்ளுதுன்னா அவங்க தப்பான முடிவுக்கு போறாங்க. அது கிடையாது. நமக்கு பெரிய வாழ்க்கை இருக்குது பின்னாடி அப்படின்றத மறந்துடுறாங்க. இன்ஃபேக்ட் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிறாங்களே தப்பான இதெல்லாம். நம்ம யாருக்காக பிறந்தோம்? இன்னொரு கேரக்டருக்காக நம்ம பிறந்தோம்? நமக்காக தானே. இப்ப நம்ம ஒரு பேரண்ட்டை சூஸ் பண்றது கூட நம்ம தான் சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த அம்மா அப்பா வயித்துல நம்ம பிறக்கணும்னு நம்ம தான் வந்து சூஸ் பண்ணுமே ஒழிய அதுக்கு காரணம் அப்பா அம்மாவோ கிடையாது. நம்ம வாழ்க்கையை நம்ம தான் சூஸ் பண்ணோம். இவர் தான் வேணும்னு நம்ம போனோம். அது இல்லாத போது அதையே தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடாதுல்ல. அடுத்து நம்மளோட கெரியர் என்ன, நம்மளோட வாழ்க்கை என்ன, நமக்காக யார் இருக்கா, நம்ம பிள்ளைங்களுக்காக, அட்லீஸ்ட் நம்ம பெற்றவங்களுக்காக தான் வாழணும்ல. அந்த தாட்ஸே வர மாட்டேங்குது. இத்தனைக்கு படிச்ச பிள்ளைங்க கூட தப்பு பண்றாங்க. உங்களோட இன்டர்வியூல இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நான் பார்த்து நேர்ல கேட்கணும் ஆசைப்பட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா, காதலிக்கும் போது வந்து கொடுத்த அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப பத்திரமாவே வச்சிருக்கேன். என்னை விட எங்க சார் பத்திரமா வச்சிருந்தாரு. அந்த பெட்டி என்கிட்ட வந்துருச்சு, அதனால நான் பத்திரமா வச்சிருக்கேன். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இது என்னம்மா? அவர் வந்து அழகா நான் கொடுத்த ஒரு பொருளையும் சேர்த்து வச்சிருக்காரு. நான் எழுதின லெட்டர்ஸ், அவர் எனக்கு எழுதின லெட்டர்ஸ் எல்லாமே வந்து அவர் ஒரு பெட்டியில பொக்கிஷமா வச்சிருந்தாரு. அவங்க கிளம்பும் போது எல்லாமே எடுத்துட்டு போனாங்க. இது மட்டும் எனக்காக விட்டுட்டு போயிட்டாரு. ஸோ அது எனக்கு எப்போ தேவையோ அதை நான் பார்த்து படிச்சுப்பேன். படிப்பீங்களா? ஏதாவது ஞாபகம் இருக்கா முதல் லெட்டர்ல இந்த வார்த்தை போட்டு? ஏன்னா பொதுவா வந்து கடிதம்னாலே அன்புள்ள இல்ல என் உயிரேன்னு தான் எழுதுவாரு. நீங்க உயிரே தான் எழுதுவேன். 2 பேருமே. சமீபத்துல அவரை பற்றி வரக்கூடிய சில தகவல்கள்லாம் வந்து நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? ஏன்னா அவர் கஷ்டத்துல இருக்கிறாரு, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து நீங்க பிள்ளைங்க நல்லா இருக்கும்போது அவருக்கு என்னங்க குறை? அழகா பாத்துக்கிறான் என் பையன் எல்லாம். அதெல்லாம் ஒண்ணுமே குறை இல்லை. இப்ப ரீசெண்டா அவர் நடிச்சு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, சாமானியன். நீங்க பாத்தீங்களா? இல்லங்க, நான் பாக்கல. எங்க ஆத்தாலோடய எனக்கு கரெக்டா. நானும் சொல்றேன், கோவிலுக்கு போறதுக்கு நமக்கு நேரம் இருக்கிறதுனால. அதை தவிர பொதுவா வந்து இப்போ வந்து நீங்க உங்களை வந்து அந்த கடவுள் பக்தி இந்த விஷயங்கள் இல்லாம என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டடா என்ன மாதிரியான விஷயங்கள் அதிகமா பார்த்துட்டு இருக்கீங்க? சரி, நான் இப்ப நேரடியா கேக்குறேன், என்ன படம் பாத்தீங்க? அது அப்படி சொல்லுங்க. பாகவதம் கேட்பேங்க நல்லா. நாராயணியம் கேட்பேன். வேலுக்குடி கிருஷ்ணரோட கதைகள் கேட்டுட்டு உட்காந்துருப்பேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். சரி. என் பொண்ணே வந்து நான் எல்லாம் போட்டுட்டு சினிமா பாருங்கம்மா அப்படின்னுவா. அப்படியே பார்த்துட்டே இருப்பான். போனதுக்கு அப்புறம் உடனே மாத்திட்டு இந்த மாதிரி கதைகள்லாம், நீதி கதைகள் அதெல்லாம் கேட்டுட்டு இருப்பேன். ஏன்னா ஈவினிங் ஆனால் என்னோட பேரனுக்கு ஃபோன் பண்ணி அப்பதான் ஏதாவது ஸ்டோரி சொல்லுங்கன்னு கேட்பானுங்க. அப்புறம் அது சொன்னா அப்புறம் அவங்க ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு பதில் சொல்ல பாத்தீங்களா, என்ன படம் பாத்தீங்கன்னு கேட்டேன். ஞாபகம் வரணும் இல்லப்பா. தியேட்டருக்குலாம் போய் சொன்னீங்களா? தியேட்டருக்குலாம் என்னோட டர்ஃப்ல நாங்க இந்த நடக்கிறதுக்காக வாக்கிங் போகும்போது அவங்க எல்லாரும் சேர்ந்து மஞ்சுமல் பாய்ஸ் போனோம். ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அந்த தியேட்டர் பாக்குறேன். விருகம்பாக்கம் நேஷனல் தியேட்டர். ஓகே. ஃபேம் நேஷனல். அது அங்க போனீங்க. ஓகே ஓகே. அங்க போய் பாத்தீங்க. அதுக்கப்புறம் எதுவும் தியேட்டர்ல வந்து இந்த ஓடிடில படம் பாக்குற பழக்கம்லாம் இருக்கா? ஆனா அதை மாத்திடுறீங்களே. பாக்குறீங்களா? உங்களை பார்த்தோன்னே அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எங்க இருந்து வருதுன்னே தெரியல. இவ்வளவு பக்கத்துல இருக்கிறப்ப இன்னும் அதிகமாவே இருக்கு. எப்படிமா இவ்வளவு பாசிட்டிவா இருக்கிறீங்க? எண்ணங்கள் தான் காரணம். அதுக்கு எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்லுவாங்களே. எல்லாமே வந்து ஹாப்பியா எடுத்துக்கிறது. சின்ன விஷயம்னாலும் அது வந்து மனசு திருப்தியா ஹாப்பியா வச்சுக்கிறது. எதுவா இருந்தாலும் கடந்து போயிடும். அதுக்கு பின்னாடி நம்ம வாழ்ந்து தானே ஆகணும்ன்றத மனப்பக்குவத்தை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா எப்பவுமே இப்படி சந்தோஷமா பாசிட்டிவா இருக்கலாம். மூளை சில நேரங்கள்ல கேட்கும் இதுதான் சரின்னு சொல்லும். ஆனா அந்த மனசு அப்படிங்கிறது மட்டும் அவ்வளவு சீக்கிரம் அதை ஒத்துக்காதுல. அதுக்கான பக்குவம் வந்து எப்படி கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இது நம்ம கண்ட்ரோல் பண்ணலாமே. இது நம்ம சொல்ற பேச்சு தானே கேட்கும். நிறைய இன்டர்வியூக்கள்ல வந்து பாக்குறப்ப வந்து இந்த 3 மணிக்கு எந்திரிப்பேன், அப்ப இருந்து நிறைய விஷயங்கள் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்றீங்கல்ல. 3 மணி கதையில என்னமா இருக்கு? இல்ல, நான் வந்து 3:16 கரெக்டா. அது என்னவோ நீங்க அப்ப எந்திரிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த கடிகாரத்துல 3:16 தான் இருக்கும். ரொம்ப வருஷமா அந்த டைமிங் வந்து ஒரு மாதிரி போயிட்டே இருக்கு, கரெக்டா போயிட்டு இருக்குது. இப்போ பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம், அந்த ஜன்னலை திறந்தீங்கன்னா அந்த பிரபஞ்சத்தோட நான் இப்படி பேசிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாரும் அது கடவுள்லாம் எனக்கு கண்ணுக்கு தெரியுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நல்லபடியா மூஞ்சு கை கால் கழுவிட்டு நல்ல விபூதியை போட்டுட்டு வந்து உட்காந்தோன்னா எங்க அம்மா கிட்ட நானும் என் கருமாரியும் அன்பா பேசிப்போம். என்னென்ன இன்னைக்கு நடக்க போகுது, நேற்று எப்படி இருந்துச்சு, நாளைக்கு எப்படி இருக்க போகுது, இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன், அதுக்கான காரணம் நீதான், ரொம்ப ரொம்ப நன்றிம்மா, இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை எனக்கு கொடுத்துருக்கேன், எல்லாமே எனக்கு வந்து கரெக்ட் டைம்ல எல்லாமே அமைஞ்சது, இன்னைக்கு நான் பீஸ்ஃபுல்லா இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்க தான்,
அதனால உங்களுக்கு எல்லாம் நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிட்டு லலிதா சாசனம் பாராயணம் பண்ண ஆரம்பிப்பேன். ஏதோ காஸ்மிக் எனர்ஜி இதெல்லாம் பேசுவீங்க அப்படின்னாங்க. அப்படிலாம் தெரியாது, அதுக்கு பேரு காஸ்மிக் எனர்ஜி எல்லாம் இல்ல, அது அப்படியே பிரபஞ்சத்தை பார்த்து பேசுறதுதான், நன்றி சொல்றதுதான். இவ்வளவு ஒண்ணுமே இல்லாத என்னை வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, ஒரு அமைதியான வாழ்க்கைக்கு என்னை திரும்ப வச்சிருக்கேன்னா அதுக்கு காரணம் என் தாய் கருமாரி தான். ஸோ அதுக்கு வந்து நன்றி சொல்வேன். பிளஸ் அவங்க கிட்ட பேசுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு குட் மார்னிங்கா இருக்கட்டும், ஒரு ஹாப்பினஸா இருக்கட்டும், ஒரு பூஜைக்கு நான் பூ போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அவ கூட பேசிக்கிட்டே தான் போடுவேன். இந்த அம்மா முதல்ல, அதுக்குள்ள அந்த பாலா அவ எனக்கு முதல்ல போடுன்னு சொல்ற மாதிரி இருக்கும், அப்புறம் அவளுக்கு நான் போடுவேன். இது வந்து பிரம்மன் கூட சொல்லலாம், பட் ஆனா நான் வந்து அதை ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன். கோவிலுக்கு போறப்ப அந்த லைன்ல நின்று சாமி கிட்ட போறதுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு 100 வேண்டுதல் வந்து வச்சிருவோம். ஒருவேளை பக்கத்துல போறப்ப வந்து 101 மறந்துட்டோம்னா கூட பிரகாரத்தை சுத்துறப்ப வந்து சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா வேண்டுதல் எதுவும் வைக்க மாட்டேன், நன்றி மட்டும்தான் சொல்லுவேன் அப்படிங்கறதெல்லாம் வந்து எப்படி சாத்தியப்படுது? இல்ல, உங்களுக்கு தேவையானதெல்லாம் அவ கொடுக்க போறாளே, நீங்க வேண்டியதுக்கு உங்களுக்கு வந்து எழுதியாச்சு ஏற்கனவே, உங்களுக்கு என்னென்ன கிடைக்க போகுதுங்கிறத எழுதிட்டாங்க முன்னாடியே. நீங்க வந்து அதை ஞாபகப்படுத்தணும்னு அவசியமே இல்லை. எப்ப வரணும் என்னைக்கு வரணும்னு அது அவளுக்கு தெரியும். அதுக்கு நீ முதல்லயே நன்றி சொல்ல ஆரம்பிச்சுட்டு வச்சுக்கோங்களேன். ஐயோ என் குழந்தை இப்பவே எனக்கு நன்றி சொல்லிடுச்சு, அவளுக்கு எல்லாமே நான் கடகடன்னு செய்யணும், அந்தந்த நேரத்துல தெளிவா செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க நிச்சயமா நமக்கு பண்ணுவாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கால தாமதம்னா அதுக்கு நீங்க வந்து பெருசா உங்களுக்கு வந்து கொடுக்க போறான்னு அர்த்தம். இப்பமா இவ்வளவு ஈடுபாடும் இவ்வளவு ஒரு பக்தி மார்க்கமும் வந்து எப்ப வந்தது? இப்ப ஒரு சமீபமா தான் ரொம்ப ஈடுபாடு வந்துருச்சு. என்னன்னா அந்த தனியா இருக்கிறதுனாலயோ என்னவோ தெரியல, என்னவோ எனக்கு வந்து எனக்குள்ள யாரோ இருக்கிறாங்க, என்னை சுத்தி யாரோ எனக்கு வந்து நல்லது பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, என்னை நல்வழிப்படுத்திட்டு இருக்காங்க, என்னோட அந்த அலைப்பாயிர மனசை எல்லாம் ஸ்டெடி பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி எனக்கு இப்ப ஒரு கொஞ்ச நாளானா ஒரு 2-3 வருஷமா ஒரு மாதிரி தெளிவு கிடைச்சிருச்சு எனக்கு என் லைஃப்ல. நீ இதுக்குதான் வந்த, இந்த கர்மா நீ அனுபவிச்சுட்ட, இப்போ உனக்கு வந்து பீஸ்ஃபுல்லான லைஃப்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஃபேஸ் இருந்திருக்கும்ல, அந்த நேரங்கள்ல எல்லாம் என்ன மாதிரியான மைண்ட வந்து ரிலாக்ஸ் பண்ணுவீங்க? ஏன்னா இப்ப வந்து கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்து புடிச்சிட்டீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு phase. அதுக்கு முன்னாடி நடிக்கிற காலத்துல உங்களுக்கு வந்து நடிச்சுக்கிட்டே இருந்ததுனால உங்களுக்கு டைவர்ஷன் எதுவுமே கிடையாது. ஒரு காலகட்டத்துல கல்யாணம் ஆயாச்சு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா வீடு, குழந்தைங்க, அப்புறம் அவர் ரொம்ப பிஸியா இருந்தாரு, அவரை பாக்குறது அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு செகண்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா அவங்க இல்லாத நேரத்துல பிள்ளைங்களை நம்ம நல்ல வாழ்க்கை கொடுக்கணும், அவங்களுக்கு நல்ல படிப்பு கொடுக்கணும், அதுக்காக ஓடணும், அதுக்காக உழைச்சோம். நமக்காக டைம், நமக்கான நேரத்தை நான் பார்க்கவே இல்லை. ஸோ அவங்கள ஒரு இடத்துல கொண்டு உட்கார வச்சு அவங்களுக்கு நல்வழிப்படுத்ததுக்கு அப்புறமா எனக்கான நேரம், நான் வந்து எனக்கு போதும், இவ்வளவு போதும் அப்படின்னு நான் வந்து ஒரு கட்டம் போட்டுட்டு வாழ்றேன் இல்லைங்களா, அது எனக்கு இப்பதான் கிடைச்சது. ஸோ இது நான் வந்து ரொம்ப ஹாப்பியா இப்பதான் எடுத்துக்கிட்டேன். நண்பர்கள் நம்மள வந்து ஏதோ ஒரு வகையில ஏமாத்திட்டாலோ, இல்ல யாரோ உடன் பிறந்த சகோதரர்கள் ஏதோ ஒரு வகையில நமக்கு ஏமாற்றம் வந்தாலோ அதுல இருந்து வெளியில வர்றதும் தாங்கிறதுங்கிறதும் அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா வாழ்க்கையில நிறைய கட்டங்கள்ல நிறைய விஷயங்களை வந்து நீங்க வந்து அசால்ட்டா கடந்திருக்கீங்க. அவங்க எல்லாம் எப்படி மன்னிக்கிறீங்க? மன்னிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லைல்ல. நம்ம வாழணும்ல, நம்ம வாழ்ந்துதானே ஆகணும். இப்போ அதெல்லாம் வந்து இப்ப வந்தது தானே, நம்ம நடிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் வந்தது. அது எப்ப போகணும்னு இருக்குது, ஒருவேளை இவங்களுக்குலாம் நம்ம கொடுக்கணும்னு இருக்கலாம், போன ஜென்மத்துல நம்ம அவங்க கிட்ட கடன் பட்டிருக்கலாம், அப்படி நினைச்சுக்கோங்களேன். போனதை பத்தி எதுக்கு நினைக்கிறீங்க? இனிமே என்ன வரப்போகுது, நமக்கு நிறைய வரும், சந்தோஷமா அதை ஏத்துக்க போறோம். போதும், இதை விட என்ன வேணும்? நம்ம என்ன கொண்டு போறோம்? ஒண்ணுமே கொண்டு போறதுல போகும்போது எடுத்துட்டு போயிட்டு அவங்க சந்தோஷமா இருக்கட்டும். எனக்கு இன்னும் ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா, ஏன்னா நீங்க ஒரு பீக் டைம்ல இருந்த போய் வந்து கல்யாணம் பண்ணீங்க, அதுக்கப்புறம் அம்மா அப்பா கூட வந்து கல்யாணத்தை எதிர்த்துட்டு தான் வந்து நீங்க வந்து பண்ணீங்க. சோ அந்த ஒரு விஷயத்த கூட வந்து எப்படி வந்து பாசிட்டிவாவே பார்க்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் வந்ததுங்கிறது ஆச்சரியமாவே இருக்கு. நம்ம பெரிய தப்பு செஞ்சுதான் கல்யாணமே பண்ணோம், ஏதோ நம்ம சாதிச்சுட்டு தான் நினைச்சோம், ஆனா சாதிக்கவே இல்லை பாருங்களேன். அதுவும் கரெக்டா இல்ல, கடல்ல தத்தளிக்கிற கப்பல் மாதிரி போயிடுச்சு வாழ்க்கை. இப்ப என்ன சாதிச்சோம்? அவங்க கிட்ட இருந்து நம்ம சாபத்தை தான் வாங்கிட்டோம். தாய் தகப்பன் கிட்ட நம்ம சாபத்தை தான் வாங்கணும். சரி, இங்கேயாவது நம்ம ஸ்ட்ராங்கா நின்னோமா? அதுவும் கிடையாது. அப்ப அட்லீஸ்ட் இப்ப நெக்ஸ்ட் என்னன்னா என் பிள்ளைங்களை ரெடி பண்ணணும் நான். சோ இதெல்லாம் வந்து நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன்னா நான் வாழ முடியாது, நான் வாழ்ந்து எதுவுமே சாதிக்க முடியாது. இப்ப என்னுடைய சாதனை வந்து என் பிள்ளைங்க மேலதான் ஃபோக்கஸ். இப்ப என் பிள்ளைங்களை நான் நல்வழிப்படுத்தணும். அந்த பிள்ளைங்களை வந்து என் பேர் சொல்ற பிள்ளைங்க, எனக்கு வந்து நளினியோட பிள்ளைங்கன்னு சொல்றதை விட அருணாவோட அம்மா சொல்றதுல பெருமை. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அட்லீஸ்ட் அதையாவது நான் ஒழுங்கா பண்ணணுமே நினைச்சுதான் நான் கடவுள் அப்படி பிடிச்சது. அவன் எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துட்டான். அது இப்ப நான் என் பிள்ளைகிட்ட போகும்போது பாத்தீங்கன்னா எனக்கு யூனிவர்ஸோட ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அந்த ஒரு சைலன்ஸ், அந்த ஸ்காட்லாண்ட்ல வந்து ஒரு சைலன்ஸ், அது வந்து ஏதோ நான் வந்து ஒரு 3/4 தூரம் அந்த இதுகிட்ட போன மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப கடவுளோட ரொம்ப நியர்பையா இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அங்க.
உங்களை பத்தி பேசுறப்ப தவிர்க்க முடியாம சில விஷயங்கள்லாம் வந்து கூடவே வருது. அதுல ஒண்ணுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அதிகாலை எழுதுற பழக்கம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய புடவை விஷயம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கடவுள் பக்தி. சோ இப்ப நான் கடவுள் பக்தியில இருந்து சின்னதா ஒரு சின்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இஷ்ட தெய்வம் யாருமா? கருமாரி. ஏன் அவ்வளவு இஷ்டம்? என்னமோ எனக்கு வந்து என்ன வழி நடத்துறவ அவதான். என்னோட சின்ன சின்ன திங்ஸ், அதான் சொன்னேனே, உன்னோட டெஸ்டினியே நான் வந்து உனக்கு வேற அமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா உன் வாழ்க்கை நீயா தேடின. இன்னைக்கு வந்து ஐயோ கொய்யோ முயோன்னு கத்துனா தப்பு இல்லை. ஸோ இதுக்கு நீ கால தாமதமா ஆகும், ஆனா நீ ஒரு நல்ல வாழ்க்கை வாழ போறேன்னு எனக்கு வந்து அசிடி கனவுல வந்து சொல்ற மாதிரி இருந்துச்சு. இட்ஸ் ட்ரூ இல்லைங்களா? என்னோட டெஸ்டினி வேற, நானா இவங்கதான் வேணும்னு சொல்லி போனது. திருப்பி என் லைஃப் வந்து இப்ப எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்கேன். நீங்க என்னோட ஹாப்பினஸ் வந்து டு த கோர் சொல்லுவேன். நானு முகத்துல தெரியுது அவ்வளவு சந்தோஷம் இருக்கிறது. என்னோட பொண்ணும் என் பையனும் சொல்லுவாங்க, யூ ஆர் சோ மச் ஹாப்பி, யூ ஆர் பிளெஸ்ட் அப்படின்னுவாங்க. எல்லாருக்கும் எல்லாம் பண்ணா கூட அதை நம்ம நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். அது முடிஞ்சிச்சு. இது இப்ப இந்த க்ஷணம் வந்து ஹாப்பினஸ், அவ்வளவுதான். உங்களுடைய பூஜை அறையில அதிகமா ஆட்கொண்ட தெய்வங்கள் யாரு? எங்க ஆத்தா தான், எங்க அம்மா தான். பெரிய பூஜை ரூம், ஆக்சுவலி பெரிய பூஜை ரூம் தான் பண்ணி வச்சிருந்தேன். அது எல்லாரும் திருஷ்டி மாதிரி பூஜை ரூம் வேண்டாம், அவ்வளவு பெருசு பண்ணி அது வேண்டாம்னு சொல்லிட்டு, என்ன நம்ம சில சமயம் அவுடோர் போறதா இருந்தா அவளை காய வச்சிருவாங்க. அதனால வேண்டாம்னு சொல்லிட்டு சின்னதா ஒரு அலமாரி மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. என் பொண்ணு, இவ்வளவு போதும், இதுக்கு மேல நீ கும்பிட்டதெல்லாம் நல்லா இருக்கும், நாங்க இவ்வளவு மட்டும் கும்பிட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா ஒரு பூஜை முறி. எங்க அம்மா தான் இருக்கா, சுத்தி சுத்தி எங்க அம்மா தான் இருப்பா. அதே மாதிரி கோவிலுக்கு போறதுன்னா அந்த கோவில் வழிபாடுல என்னென்ன கோவில்லாம் முக்கியமான இடத்துல இருக்கு? அப்படி ஒரு பேக மாட்டுவாங்க. இன்னைக்கு நீங்க வரலன்னா கிளம்பிருப்பேன் ஏதாவது ஒரு கோவில். அப்ப நாங்க தான் முந்தி வந்து பிடிச்சிருக்கோம் உங்களை. அவர் கண்ணன் கருமாரி என்கிட்ட சொல்லிட்டா, போய் வந்து லலிமா பிடிச்சிருவா, கோவிலுக்கு கிளம்ப போறா. அம்மா வந்து இப்ப வந்து பாலாலயம் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் சின்ன சின்ன இன்சிடென்ட் எங்க அம்மா கிட்ட எனக்கு நடந்தது. அதாவது நம்புறவங்களுக்கு நாராயணன், நம்பாதவங்களுக்கு நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. அப்ப வந்து அந்த ஒரு அம்மாவுக்கு கனவுல வந்து என் பொண்ணு என்னை பார்க்க வரவே இல்லை, என்னை பார்க்க வர சொல்லி நான் இப்ப சந்தோஷமா தான் இருக்கேன். எனக்கு அந்த மூலஸ்தானத்துல இருந்து எடுத்து அம்மாவை தனியா வச்சிருக்காங்க. எனக்கு என்னவோ பார்க்கவே முடியல. ஒரு 3-4 மாசமாச்சு நான் அம்மாவை பார்க்க. எப்பவுமே நான் சாமி கும்பிடும்போது அம்மா நான் உங்க கிட்ட இருக்கணும், நான் அடிக்கடி வந்து பார்க்கணும்னு எனக்கு இந்த வீடு கிடைச்சது. இந்த வீடு நாங்க வாங்கணும். அம்மா உடனே நான் மதுரை வெளியேறின உடனே திருவேற்காடு வந்தோம். ஆமா, 3 மாசமா போல. எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஒரு அம்மாக்கு சாமி வந்து சொல்றாங்களாம், என் பொண்ணு வரல, என் பொண்ணு வந்து என்னை பார்க்க சொல்லுங்க, ஊருக்கு போறா. நான் ஊருக்கு போறது யாருக்குமே தெரியாது, நான் வந்து என் பையன் கிட்ட போறது யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி சாமி வந்து அந்த அம்மா ஃபுல்லா நைட்ல வந்து ஒரு 12-1 மணிக்கு எனக்கு மெசேஜ் போடுறாங்க. நம்ம பார்க்க மாட்டோம் இல்லையா, காத்தால எந்திரிச்சு சாமி எல்லாம் சாமி பூஜை எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 4:30-5 o'clock ஓப்பன் பண்றேன். ஒரு நம்பர்ல வந்து இந்த அம்மா வந்து பேசுறாங்க, அவ்வளோ பேசுறாங்க. நீங்க ஏன் வந்து வரல கருமாரி அம்மன் கோயிலுக்கு, உங்க அம்மா வந்து உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறா, அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசுறாங்க. எனக்கு இப்படி கண்ணில் தண்ணியா வருது. என்னடா இது உண்மையா பொய்யா, யாரும் நம்ப மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது ஊருக்கு போறீங்க, நீங்க என்ன ஊருக்கு போறீங்கன்னு கேட்டாங்க. நான் ஊருக்கு, நீங்க போனீங்கன்னா 2 மாசம் வர மாட்டீங்களாவே? யார் சொன்னா உங்களுக்கு? இல்ல எனக்கு தெரியாது, எனக்கு வந்து கனவு ஃபுல்லா நீங்க தான் வரீங்க, நீங்க தான் வந்து கருமாரி அம்மன் சொல்ற மாதிரி இருக்கு எனக்கு அப்படின்னு. உடனே 2 நாள் கழிச்சு வீசா எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா நான் அம்மா போய் பார்த்துட்டு போனேன். இப்படி போனா எங்க அம்மா அப்படியே என்னை பார்த்து சிரிக்கிற சந்தோஷம் தெரியுதுங்க எனக்கு. நானும் எங்க அம்மா அப்படியே, நான் வந்து இந்த டைமிங் எல்லாம் கிடையாது, எப்பன்னு நினைக்கிறேன்னா போய் பார்த்துருவேன். ஏன்னா அவங்க மட்டும் மூட மாட்டாங்க, அந்த டைமிங் மூடுறத. எங்க அம்மாவை நானும் பார்க்கணும், அவங்களுக்கு ஏதோ கண்ணுல இருந்து தண்ணி வர மாதிரி இருக்கு, எனக்கு கண்ணுல இருந்து தண்ணி வருது. ஒண்ணுமே புரியல எனக்கு. என்ன இது வந்து உண்மை, இட்ஸ் ட்ரூ. எங்க ஆத்தா வந்து என்னோட இருக்கா, என் உயிர்ல இருக்கா, கலந்துட்டான்றது வந்து உண்மை. உங்களுக்கு என்னைக்காவது வந்து உங்களுக்குள்ள இறங்கி இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஃபீல்லாம் வந்ததா? சாமி வர மாதிரி எல்லாம் பண்ணிருக்கேன் நானு. இப்ப இல்ல, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இப்போ எல்லாம் அந்த உடுக்க கிடுக்கெல்லாம் அடிச்சா வந்து அந்த மாதிரி பண்ணிடுவேன். ஆட்டோமேட்டிக்கா அப்படியே அது ஓவரா அந்த அம்மா கிட்ட இருக்கிறதுனால, அன்புனால. அவ்வளவுதான். அம்மன் இல்லாம வந்து வேற இஷ்ட தெய்வங்கள்? திருச்செந்தூர் முருகர் அம்மாவோட குலசாமி. அது இல்லாம 18ஆம் படி கருப்பர், பாண்டி முனி ரொம்ப பிடிக்கும். அது சாரோட அவங்க சாமி. கல்லல் வந்து கருப்பு சாமி. பசங்களுக்கும் பேரு, பையனுக்கு வந்து கருப்பு சாமி தான் பேர் இல்லை. சோ அதனால கருப்பர் ரொம்ப பிடிக்கும். அவர் கூடயே ஒரு கருப்பு சாமி. சோ அதிகமா வந்து திருச்செந்தூர் முருகன் கோயில பார்க்கலாம், மாங்காடு கருமாரி அம்மன் கோவில்ல வந்து பார்க்கலாம், எல்லா கோயிலையும் பார்க்கலாம், எல்லா கோவிலையும். இந்த இப்ப டியூஸ்டே வந்து திருப்பூர் 6 to 7 ஓரை, ஓரையில போய் சாமி கும்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஒரு ஓரையிலையும் போய் ஒரு சாமியை பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் ஒரு இந்த தேர்ஸ்டே வந்து என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம். ஒரு ஸ்கூல் மேட்ஸ் எல்லாம் நாங்க பழகுவோம். நாங்க போகும்போது அவங்க வந்து இல்ல, நீங்க ஏதோ தாத்தா கோயில் இருக்குன்னு சொன்னாங்க. நாங்க என்ன பெரம்பூர் அங்க போனோம்.
இங்க இருக்குன்னு சொன்னாங்க, நான் பார்த்ததே இல்லை அப்படின்னா. அப்படியா நீ பார்த்ததே இல்லைன்னு சொன்னா அவன் அன்னைக்கு வந்து நான்வெஜ் சமைச்சிருந்தா எல்லாருக்கும். ஆனா அவன் மட்டும் இல்லை, நான் சாப்பிட மாட்டேன் பாபாக்காக. நான் சொன்னேன் பாபா அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, நீ சாப்பிடலாம். இல்லை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா. நான் சொன்னேன், நீ தாத்தா கோயிலுக்கு வரணும்னா என்னோட நீ சாப்பிட்டாதான் வரணும் அப்படின்னு. சரி நான் வந்து சாப்பிட்டுட்டா. அன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க தாத்தா கோயிலுக்கு போனோம், ராகவேந்திரா சாமி கோயிலுக்கு போனோம், பாச்சாதி கோயிலுக்கு போனோம், இன்னொரு பெருமாள் கோயிலுக்கு போனோம், ஆதிவராகர் போனோம். இப்படி எல்லா சாமியும் அன்னைக்கு கும்பிட்டுட்டு வந்தோம். அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. சோ இதுதான் இன்னைக்குன்னு கிடையாது, என்னைக்கு தோணுதோ அன்னைக்கு உடனே கிளம்பி போயிடும். அந்த கோவில் போறதுக்குன்னு ஏதாவது குரூப் எல்லாம் வச்சிருக்கீங்களா? ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். வாங்க வாங்க, எப்ப வேணா வாங்க. எங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாருமே, என்னோட கிளாஸ்மேட்ஸ். ஆமா, இந்த கேள்வி கேட்கறதுனால தப்பா எடுத்துக்காதீங்க. யாராவது ஒரு கட்டத்துல வந்து சாமியாராவே மாறிட்டேன்ற மாதிரி சொன்னாங்களா உங்களை? என் பிள்ளைங்க தான் சொல்லுவாங்க, ஏமா சாமியார் மாதிரி ஆயிடுறீங்க அப்படின்னு. பூரம் சாமி கும்பிட்டது. உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்டா அது சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கடவுளையும் அரசியலையும் ஒன்னா கலந்திருக்கக்கூடிய இந்த சமூகத்தை வந்து என்ன பார்வை பாக்குறீங்க? கடவுள்லயும் அரசியல் ஒன்னா சேர்க்கறது எனக்கு என்னமோ அந்த உடன்பாடு கிடையாது. ஆக்சுவலி உங்களுடைய உங்களோட நேச்சரை வந்து நாங்க திருப்பக்கூடாது இல்லைங்களா? உங்க வழி தனி வழி. ஆக்சுவலி நான் யாரையுமே கட்டாயப்படுத்தக்கூடாது. எனக்கு பிடிக்கும்னா இப்ப என் பிள்ளைங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்னு அவசியமே கிடையாது இல்ல. அவங்க ஒருத்தரை நம்மளால திருத்த முடியலன்னா நம்ம ஊரை எப்படி நம்ம திருத்த முடியும்? அதனால கடவுளும் அரசியலும் எனக்கு நாட் இன்ட்ரெஸ்ட்.